പഞ്ചായത്തിന്റെ വിവിധ കേന്ദ്രങ്ങൾ സന്ദർശിച്ചുകൊണ്ട് ഈ രാഷ്ട്രീയ നയവിശദീകരണ യോഗം നടന്നു വരികയാണ്. சர்க்களை தாய்மார்கள் பெரியவர்களே, வாலிபர் தோழர்களே, எல்லைப்பு தலைமையில் மறையூர் பஞ்சாயத்து கமிட்டி தலைமையில் கால்நடை ஜாதா, இந்த ஜாதாவை விளக்கம் சொன்னப்பலாம். எல்டிஎஃப் சர்க்கார் கேரளத்தில் அதிகாரத்தில் எல்டிஎஃப் சர்க்காருக்குள்ள விகசனத்தை பற்றியும் அதேபோல் மறையூர் பஞ்சாயத்து ஊழலை பற்றியும் எடுத்து கூறி இந்த ஜாதா இங்கே தொடங்குகின்றது. ஒற்றையர காரியங்களை பற்றியும் எனக்கு பின்பு பேசுகின்ற சககுமார் தெளிவாக சொல்வார்கள். இந்த ஜாதாவுக்குள்ள குறிக்கோள் என்றால், கேரளா எல்டிஎஃப் சர்க்கார் அதிகாரத்துக்கு வந்த பிறகு நிறைய காரியங்கள் விகசனத்தை பற்றியும் சாதாரண மக்களுக்கு பென்ஷன் காரியங்களையும் அதே போல் லைஃப் வீடு காரியங்களையும் ஒற்றையர காரியங்கள் இந்த ஜாதாவிலே காரியங்களை எடுத்து கூறுவார்கள். அப்போ இந்த ஜாதாவுக்கு வரவேற்புக்கு வேண்டி மறையூர் டவுன் லோக்கல் செக்ரட்டரி சகா அண்ணாதுரை அவர்களை அழைக்கின்றேன். அன்பார்ந்த பெரியவர்களை, தாய்மார்களை, வாலிபர்களே, இன்றைய தினம் இடதுசாரி ஜனநாயக முன்னணியினுடைய கேரளத்தில் ஆட்சி செய்யக்கூடிய இடதுசாரி ஆட்சி கேரளத்தில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதை குறித்தும், அதுபோல இன்று கேரளத்தில் நடைபெற்ற வளர்ச்சி திட்டங்களை குறித்து எடுத்துரைப்பதற்காக இன்று கேரளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் பஞ்சாயத்தின் தலைமையில் இடதுசாரியினுடைய தலைமையில் ஒரு அரசியல் விளக்க பிரச்சார நடைபயண ஜாதா நடைபெறுகிறது. இன்றைய தினம் பல்லநாடில் வைத்து இந்த ஜாதா துவக்கம் குறித்து நாளை ஆனைக்கால்பட்டி முதல் மறையூர் மேலாடியில் இந்த ஜாதா சமாபனம் அடைகிறது. இந்த ஜாதாவினுடைய விளக்கத்தை குறித்து எனக்கு பின்னர் பேசக்கூடிய தோழர்கள் மிகவும் தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. இருந்தாலும் மறையூரை குறித்து ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொல்லி போகாமல் இருக்க முடியாது. ஏன்னு கேட்டால், இன்னைக்கு மறையூர் பஞ்சாயத்தில் கிட்டத்தட்ட 45 வருஷமா மறையூர் ஆட்சி பண்ணக்கூடிய மறையூர் பஞ்சாயத்து 45 வருஷமா ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிச்சா அப்படிங்கிறத குறித்து நாங்கள் எங்களுடைய நோட்டீஸில் தெளிவாக எழுதியிருக்கோம். அவங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன குறித்து இந்த ஜனங்களுக்கு செய்யக்கூடிய வஞ்சனைகள் குறித்து என்னென்ன செஞ்சிருக்காங்கிறத குறித்து நம்ம தெளிவாக நோட்டீஸ் எழுதியிருக்கோம். எனக்கு பின்னாடி பேசக்கூடிய ஆளுங்க தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த மறையூர் மக்களை 45 வருஷமா வஞ்சகம் செய்யக்கூடிய இந்த மறையூருக்கு இங்கிருந்து ஜெயிச்சுட்டு போன நம்மளுடைய இடதுசாரியுடைய எம்எல்ஏக்கள் ராஜேந்திரனும், அதுபோல இன்றைக்கு நிலவிருக்கக்கூடிய ராஜா அவர்களும் செய்யக்கூடிய வளர்ச்சி திட்டத்தை குறித்து நம்ம எழுதியிருக்கோம். கிட்டத்தட்ட மூணார் டு சின்னார் வரக்கூடிய இந்த ஒரு சாலை 9 கோடி ரூபாய்க்குள்ள ஒரு மிகப்பெரிய பிஎம்பிசி நிலவாரக்கூடிய ரோடு. இன்னைக்கு ஹைஸ்கூல் எடுத்து போட்டீங்க பார்த்தீங்கன்னா 5.5 கோடி ரூபாய்க்கு மிகப்பெரிய பிள்ளைகள் படிக்கக்கூடிய கட்டிடங்கள். அதே போல சீட் சென்டர், அங்கு 5.5 கோடி ரூபாய்க்கு புதிய கட்டிடம். அது மட்டுமல்ல, இங்க லைஃப் பவன பദ്ധதியில் 1335 வீடு அது நல்ல முறையில் நடைமுறைப்படுத்திருக்கு. அது மாத்திரமல்ல, இங்க முக்கியமந்திரி தனசகாயத்திலிருந்து கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேற்பட்ட மறையூரும் காந்தூர் பஞ்சாயத்திலையும் தனசகாயம் செஞ்சிருக்கோம். அப்படி நாங்க இன்னைக்கு மறையூர் பஞ்சாயத்துல 14 வார்டுகளிலும் ஓட்டு கேட்டு போகும்போது எங்களுடைய இடதுசாரிகளுடைய தோழர்கள் நெஞ்ச நிமித்தி ஓட்டு கேட்க முடியும். ஏன்னு கேட்டால், இந்த ஜனங்களுக்கு சொன்ன வாக்குறுதிகளை எங்களுடைய இடதுசாரிகளுடைய இந்த மறையூரில் திட்டம் தீட்டி இந்த ஜனங்களுக்கு என்னென்ன தேவையெல்லாம் இருக்கோ அந்த தேவையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். ஆனால் காங்கிரஸ்காரங்க 45 வருஷமா இந்த மறையூர் மக்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மறையூர் மக்களுக்கு என்ன செஞ்சீங்க கொஞ்சம்
நீங்க இந்த வரக்கூடிய நாள்களில் ஜனங்களை சொல்லணும். அதை சொல்லி நீங்க ஓட்டு கேட்கணும். இங்கக்கூடிய ஒரு கிரவுண்டு, மிகப்பெரிய ஒரு கிரவுண்ட் அப்படிங்கிறது இங்கக்கூடிய விளையாட்டு வீரர்களுடைய மிகப்பெரிய ஒரு கனவா இருந்துச்சு. இன்னைக்கு மறையூர்ல 4 பேர் இன்னைக்கு ஸ்டேட்ல செலக்ட் ஆயிருக்காங்க கபடி டீம்ல. அப்படி நிறைய விளையாட்டு வீரர்கள் வந்துட்டு இங்க திறமைப்பட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையக்கூடிய மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 5.5 கோடி ரூபாய் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு வருஷத்துக்கு பிளான் பண்ணி வந்துருக்காங்க. ஆனால் இந்த கிரவுண்ட் உண்டாக்குவதற்கும் இங்க மாணவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க இங்க ஒரு திட்டமும் தீட்ட கிடையாது. ஆனால் இங்கக்கூடிய பஞ்சாயத்து மெம்பர்மார்கள் இன்னைக்கும் இங்கக்கூடிய நிலங்களையும் இங்கக்கூடிய கரும்பு விவசாய நிலங்களையும் நிலம் நிறுத்தி அங்க வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு அதை புரோக்கர் செய்யக்கூடிய ஒரு ஆளுகளா இன்னைக்கு மறையூர் பஞ்சாயத்துல பஞ்சாயத்து மெம்பர்மா இருக்காங்க. ஏன்னு கேட்டா பஞ்சாயத்துல போய் நம்பர் கொடுக்கறதுக்கு லட்சங்கள் கொடுத்தா நான் பஞ்சாயத்துல நம்பர், அதே போல அங்க பெர்மிட் வேணுமா லட்சங்கள் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா யாருக்கு வேணும் கொடுக்கலாம். ஆனால் கேரளத்தினுடைய கனவான ஒரு லைஃப் பദ്ധதியில வீடு கட்டணும்னு சொன்னால் அதுக்கு தடை நிற்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து அப்படின்னு இன்னைக்கு பஞ்சாயத்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு பின்னாடி பேசக்கூடிய ஆளுங்க இனியும் தெளிவாக அப்படி சொல்லுவாங்க. நான் ஒரு சுருக்கம் காரியங்கள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப அதனால இங்களுடைய பல நாடுகளுடைய ஜனங்கள் இதுதான் இன்னைக்கு உங்களுடைய காலம். இன்னைக்கு நீங்க தான் இந்த தலையெழுத்தை மறையூர் பஞ்சாயத்துடைய தலையெழுத்தை தீர்மானிக்கணும். அப்ப இந்த வார்டுடைய தலையெழுத்து தீர்மானிக்கணும். இந்த வார்டுல இங்களுடைய பஞ்சாயத்து மெம்பர் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்சுட்டு போன போதும் அதுக்கு முன்னாடி ஜெயிச்சிருந்த அணு அது கூட ரவிச்சந்திரன் அவங்களுடைய நீங்க இங்க அவங்களுடைய சேவையும் நீங்க நினைச்சு பார்க்கணும். இது நினைச்சு பார்த்து இந்த வரக்கூடிய 5 வருஷம் இனி அது உங்களுடைய நல்ல காலமா இல்ல கெட்ட காலமா அப்படிங்கிற தீர்மானிக்கிறது மறைவுடைய பஞ்சாயத்து பல நாட்டில் ஜனங்கள். அதுக்கு தான் எங்களுடைய இந்த அரசியல் விளக்க பிரச்சார ஜாதா இன்னைக்கு கேரளத்தில் நாங்க நடத்துற வளர்ச்சி திட்டங்கள் குறிச்சும் நாங்க ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை குறிச்சும் எனக்கு பின்னாடி பேசக்கூடிய எங்களுடைய தோழர்கள் மிக தெளிவா சொல்லுவாங்க. அதனால என்னுடைய கடமையை நான் கிடைக்க முடியும். தொடர்ந்து இந்த ஜாதாவை தலைமை தாங்குவது இந்தியன் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மறையூர் சவுத் கமிட்டியினுடைய செயலாளர் தோழர் எஸ் சந்திரன் அவர்களை எனது சார்பிலும் இந்த ஜாதாவின் சார்பிலும் வருகிறார்கள் என்று வரவேற்கிறோம். அதேபோல் இந்த ஜாதாவை துவங்கி வைப்பதற்காக வருகை வந்திருக்கக்கூடிய இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினரும் தோழர் பி முத்துப்பாண்டி அவர்கள் இங்கே வருகை இருக்கின்றார். அவரை எனது சார்பிலும் இந்த ஜாதாவின் சார்பிலும் வருகை என்று வரவேற்கிறேன். அதுபோல CPIM செயலாளர்கள் மறையூர் நார்த் செயலாளர் தோழர் நானும் அதுபோல இந்த ஜாதாவிற்கு கேப்டனாக வருகை தரக்கூடிய தோழர் CPM ஏரியா கமிட்டி மெம்பர் தோழர் எஸ் சந்திரன், அதுபோல இந்த தோழாவினுடைய ஜாதாவினுடைய வைஸ் கேப்டன் CPI செயலாளர் தோழர் சசிகுமார் PS சசிகுமார், அதுபோல இந்த ஜாதாவினுடைய மேனேஜர் SK ரமேஷ் அவர்கள் மற்றும் பஞ்சாயத்து மெம்பர் ரோஸ்பேரி மற்றும் பாபு குட்டிராஜு மற்றும் அப்தியா ரஞ்சித் மற்றும் ஜில்லா பஞ்சாயத்து மெம்பர் இங்கே வருகின்றார். நம்ம ஜாதாவிற்கு பேசுவதற்காக அவர்களையும் அதுபோல மற்றுள்ள அனைத்து இடதுசாரி கட்சியினுடைய அனைத்து தோழர்களையும் இந்த ஜாதாவின் பேரும் வருக என்று வரவேற்று CPI மாவட்ட எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் சகா முத்துப்பாண்டி அவர்களை வருக வரவேற்று இந்த ஜாதையை தொடங்கி வைக்கிறது. கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் சார்பாக மாநிலம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சி விகசன ஜாதாவை குறித்தும் அதை நடத்துவதற்கு வேண்டி இந்த விழாவினை ஏற்பாடு செய்த LDF தோழர்கள் அனைவருக்கும் முதற்கண் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பான விவசாய பெருங்குடி மக்களே, தொழிலாளர் தோழர்களே, தாய்மார்களே,
இளைஞர்களே, நண்பர்களே, ஜாதாவுடைய கேப்டன் தோழர் எஸ். சந்திரன் அவர்களே, வைஸ் கேப்டன் தோழர் பி.எஸ். சசிகுமார் அவர்களே, ஜாதாவுடைய மேனேஜர் தோழர் எஸ்.கே. ரமேஷ் அவர்களே, ஜாதாவினுடைய அங்கத்தினர்கள் அம்பிகா ரஞ்சித் அவர்களே, பாபி குட்டிராஜ் அவர்களே, ரோஸ்மேரி அவர்களே, இந்திரஜித் அவர்களே, ஆன்சி அனூப் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, சோழச்சாமி அவர்களே, பிரபு அவர்களே, ஜோஸ்கரி அவர்களே, தோழர் ஜேம்ஸ் அவர்களே மற்றும் இந்த ஊர்வலத்திலும் பொதுக்கூட்டத்திலும் பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களே, கேரளத்திலே கடந்த 9.5 வருடம் 10 வருஷத்துக்கு நீ 6 மாதம் தான் பாக்கி. 2 தடவை கேரள மக்களால் 99 அங்கத்தினர்களை சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட இந்தியா முழுவதும் வாழ்த்தக்கூடிய மரியாதைக்குரிய பினராயி விஜயன் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அரசுதான் நமது அரசு. ஏன் இதை நமது அரசுன்னு சொல்ல காரணம், கேரளத்தில் நவம்பர் 1 கேரளம் பிறந்த தினம். அந்த தினத்தில் எல்லாரும் ஒன்று கூடி எல்லாருக்கும் இனிப்பு கொடுத்து நம்ம சர்க்காரை நம்ம பாராட்டலாம். பாராட்டு விழாவில் எல்லாருமே பங்கெடுத்தாங்க. பிரபல சினிமா நடிகர் மம்முட்டி அவர்கள் உட்பட பெரிய பெரிய சினிமா நடிகர்கள், சட்ட வல்லுநர்கள், நீதிபதிகள், பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்களெல்லாம் பங்கெடுத்து நவம்பர் 1 சிறப்பாக கொண்டாடினார்கள். காரணம், இந்தியாவிற்கு மாத்திரமல்ல, உலகம் முழுவதுமே உற்று நோக்கக்கூடிய ஒரு அரசு கேரளத்தில் எல்டிஎஃப் அரசு. அந்த அரசு இன்றைக்கு தெளிவாக அறிவித்திருக்கின்றது, வறுமை கீற்றுக்கு கீழே உள்ளவர்கள் அவருடைய எண்ணிக்கையை குறைத்து வறுமை இல்லாதவருடைய எண்ணமே கேரளத்தில் இல்லை, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை அறிவித்த நாள் நவம்பர் 1. இதுக்கு முந்தி நம்ம வரவேற்புரை வழங்கிய தோழர் பேசுனது போல சொன்னதை நம்ம செஞ்சிருக்கோம். இன்னைக்கு கேரளத்தில் 1957 முதலா இந்திய திருநாட்டிலே கேரளத்தில் தான் இஎம்எஸ் அவர்கள் தலைமையில் ஒரு அரசு அமைஞ்சு 47 சுதந்திரம். அன்னைக்கு எல்லாரும் சொல்றது காங்கிரஸ், வேற கட்சியை பற்றி சிந்திக்க முடியாது. ஆனால் அந்த 10 வருஷம் கழிஞ்சதுக்கு பின்பு இந்தியாவிலே முதலாக கேரளத்தில்
ஒரு ஆட்சி அமைந்தது 1957. அது மாத்திரமல்ல, அந்த 57ஆம் வருடம் கேரள சட்டமன்றத்திலே எல்லா எம்எல்ஏவுக்கும் பதவி பிரமாணம் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு இந்த தேவிகுளம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தோழியர் ரோசம்மா பொன்னூஸ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு தான் நம்ம சட்டம் போட்டாங்க. எல்லோருக்கும் வீடு 57 நம்ம போட்ட சட்டம். ஒரு தனி மனிதனுக்கு என்ன தேவை? அவனுக்கு தங்குவதற்கு ஒரு வீடு, செய்கிறதுக்கு ஒரு தொழில், அவனுக்கு தேவை உணவு, அந்த குழந்தைகள் படிப்பதற்கு கல்வி, கல்வி கற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு, இதெல்லாம் நடைமுறைப்படுத்திய ஒரு அரசு கேரளத்தில் எல்டிஎஃப் அரசு. கேரளத்தில் எப்பவும் 5 வருஷம் தான் ஒரு ஆட்சி. 5 வருஷம் முடிஞ்ச உடனே வேற ஆட்சி. ஆனா அந்த சரித்திரத்தை நம்ம முறியடிச்சிருக்கோம். 99 எம்எல்ஏக்களை கொண்ட இரண்டாவது முறையாக எல்டிஎஃப் சர்க்கார் கேரளத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த ஒரு பாக்கியம் வேற யாருக்கும் இல்லை. மீண்டும் 3வது முறை கேரளத்திலே எல்டிஎஃப் ஆட்சி மலரப் போகிறது. காரணம், ஒரு காலத்தில் கோவிட், பக்கத்திலேயே போக மாட்டாங்க, கூட்டம் போடக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே இறங்கக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயும் வரக்கூடாது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கோவிட் மிகப்பெரிய ஆபத்தை கேரளத்தில் எல்டிஎஃப் சர்க்கார் வீடு வீடாக சென்று உணவு பொட்டலங்களை, கிட்டுகளை வழங்கி மருத்துவ வசதி செய்து கொடுத்து ஒரு பெரிய ஆபத்திலிருந்து மக்களை பாதுகாத்தது எல்டிஎஃப் சர்க்கார். அதனாலதான் கேரள மக்கள் ஒற்றைக்கட்டாக சொன்னாங்க, எங்களுக்கு எல்டிஎஃப் சர்க்கார் வேணும். நம்ம அன்னைக்கு தேர்தல் பிரகடனம், தேர்தல் அறிக்கை இன்னைக்கு நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி திறந்தோர் ஒரு கோஷம், ஏதாவது ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்கி மக்கள் மனதில் தவறான எண்ணத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் காங்கிரஸ் என்ற பேர் இயக்கம் இப்ப இயக்கமா மாறி, காங்கிரசுடைய ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலத்தை எண்ணுனா உடனே எண்ணி போயிடலாம், 3, 1, 4. அதுக்கப்புறம் இல்லை. அப்ப இந்தியாவை ஆட்சி நடத்தி கொண்டிருந்த ஒரு பேர் இயக்கம் இன்றைக்கு படுகொலைக்கு போயிருக்கு. ஆனா எல்டிஎஃப் முன்னேறி கொண்டிருக்கின்றது. அந்த முன்னேற்றத்துக்குள்ள காரணம் என்ன? அதனுடைய திட்டங்கள் என்ன? அதை உங்களிடம் சொல்வதற்கு வேண்டித்தான் எல்டிஎஃப் தலைமையிலே பிரச்சார நடபயணங்கள், வாகன ஊர்வலங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நம்ம சர்க்கார் பதவி ஏற்ற உடனே கேரளத்தில் பென்ஷன் 600 ரூபாய். அன்னைக்கு ஸ்ரீமான் உம்மன்சாண்டி அவர்கள்
600 ரூபா பென்ஷன் கொடுத்து அதையும் பல மாதம் கொடுக்காம ஆட்சி விட்டு இறங்கி போயிட்டார். ஆனால் எல்டிஎஃப் அரசு ஏற்றெடுத்து 1600 ரூபாயாக மாற்றியது. அந்த 1600 இப்போ 2000 எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் வந்துருச்சு 2000 ரூபா. அப்ப தேர்தல் காலத்தில் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம். சொன்னதை செய்து காட்டி இருக்கிறோம். முதியோர்கள், வயதானவர்கள், நோயாளிகள், விதவைகள், சகல பிரிவினருக்கும் 2000 ரூபாய் இன்றைக்கு பென்ஷன் வழங்கப்பட்டிருக்கு. இப்ப குடிசை இல்லை, அதுக்குள்ள தேவையும் இல்லை. ஆனா கேரளத்தில் எல்டிஎஃப் சர்க்கார் அதை அமலாக்கியது. அது மாத்திரம் இல்லை, பூமி பிரச்சனை என்னைக்கு உண்டாச்சு? 1964. அன்னைக்கு கேரளத்தில் முதலமைச்சர் யாரு? ஸ்ரீமான் சங்கர் அவர்கள், அதுக்கப்புறம் திரு பட்டதானன் பிள்ளை அவர்கள், அப்படி காங்கிரஸ் மந்திரி சபை ஸ்ரீமான் கருணாகரன் உட்பட, ஏகே ஆண்டை உட்பட உம்மஞ்சாக்கு. ஆனா எல்டிஎஃப் சர்க்கார் ஏற்றெடுத்த உடனே இந்த பூமி பிரச்சனைக்கு வேண்டி சுப்ரீம் கோர்ட்ல போய் நிரந்தரமாக வாதாடினோம். நம்முடைய நிலைமையை எடுத்து கூறினோம். அங்கிருந்து அனுகூலமான உத்தரவு வாங்கப்பட்டது. இப்ப எல்லா இடங்களிலும் டிஜிட்டல் சர்வே நடத்தாத இடங்கள்லையும் டிசம்பர் 31 நடத்தி முடிச்சிருவாங்க. 2026 ஜனவரி 1 பூமி சம்பந்தமா எந்த பிரச்சனையும் யாருக்கும் இருக்காது. அந்த அடிப்படையில் இப்போ பட்டய மேளாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. 4 நாளைக்கு முன்னால இடுக்கியில வச்சு ரெவென்யூ அமைச்சர் கே ராஜன் அவர்கள், நம்முடைய அமைச்சர் ரோசி அகஸ்தியன் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் அவருடைய வேண்டுகோளின் அடிப்படையில் 2500 பேருக்கு கொடுக்கப்பட்டது. 2500 பேருக்கு பட்டயம். இனியும் 20,000 பட்டைகள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அதுக்காக நீங்க எங்கேயும் அறைய வேண்டாம், அந்தந்த வில்லேஜ்களில் வழங்கப்படும். பூமிக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடியது கம்ப்யூட்டர் நீங்க தட்டி பார்த்தால் அதுல பதில் வரும். அதுல விவரங்களை நீங்க புரிஞ்சுக்கலாம். யாரும் அதுக்கு வேண்டிய அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நடைமுறையை கேரளத்தில் இடதுசாரி ஜனநாயக முன்னணி சர்க்கார் இன்னைக்கு செய்தது. இடுக்கி ஜில்லாவில் எல்லாம் அதைத்தான் சொன்னாங்க, பூமி பதிவு பிரச்சனை. இப்போ அது சட்டம் ஆக்கி சட்டசபையில் பாஸ் ஆக்கி கொடுக்க ஆரம்பிக்கும் போது எவனா சில ஆளுகளுக்கு எதை செஞ்சாலும் குறைய கண்டுபிடிக்கும். மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமக தாலி இருக்குன்னு நம்ம என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் எதிர்கட்சியுடைய வேலை, அதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய வேலை இன்னைக்கு. ஆனா அவர்கள் எதை செஞ்சாலும் போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவர்கள் தூற்றட்டும் என்று நினைத்துக் கொண்டு முன்வைத்த காலை பின்வைக்காமல் எல்டிஎஃப் சர்க்கார்
எடுத்த விஷயத்திலே வெற்றியை கண்டிருக்கின்றது. அதுபோல கட்டிடங்கள் கட்டுவதற்கு அனுமதி, எல்லா இடங்களிலும் கட்டிடம் கட்டுவதற்கு பல தடசம் இருந்துச்சு. வாசம்தான் அதிகாரிகளுடைய ஆணவ போக்கினால் ஏற்பட்ட முட்டுக்கிட்டைகள் எல்லாம் இன்றைக்கு முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல கேரளத்தில் கடந்த ஓணக்காலம் ஒரு பொற்காலம். போன மாசம் அந்த ஓணக்காலத்தில் எல்லோருக்கும் ஓணத்தை சிறப்பாக கொண்டாட அரிசி உள்பட எல்லா சாதனங்களும் மாவேலி ஸ்டோர், சூப்பர் பசார், நடமாடும் மாவேலி ஸ்டோர் வழியாக 140 நியோஜக மண்டலங்களுக்கும் சப்ளைகோ கேரள சர்க்கார் வழங்கி. மறுக்க முடியுமா? இன்றைக்கு தாய்மார்கள் அவங்களுக்கு தான் தெரியும் உணவை எப்படி சமைக்கணும், ஓணம் சத்யா அது எப்படி சாப்பிடணுங்க. அதில் எந்த தடையும் இல்லாமல் கேரள சர்க்கார், என்டிஎஃப் சர்க்கார் மக்களுக்கு செய்து காட்டியது. அதுபோல இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் கேரளத்தில் என்று சொன்னா இந்தியாவிலே ஏற்றவும் கூடுதல் படித்தவர்கள் உள்ள நாடு. கேரளம் தான் கூடுதல் கல்வி கற்றவர்கள் உள்ள நாடு, மாநிலம் கேரளா ஸ்டேட். அது நம்ம சொல்லல. நேற்றைக்கு துணை ஜனாதிபதி ஸ்ரீமான் ராதாகிருஷ்ணன் கொல்லத்தில் சொல்லியிருக்கார். நீங்க பேப்பரில் படிச்சு பாருங்க. ஒரு ஸ்கூலுடைய பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கெடுத்து இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி சொல்றார், கேரளத்தினுடைய கல்விக்குரிய பள்ளி கட்டிடங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. பள்ளி கட்டிடங்களிலே எல்லா வசதிகளும் அமைக்கப்பட்டது. நவீன முறையிலே கல்வி கற்பதற்குள்ள வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டது. பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உணவு உள்பட இலவச பாட புத்தகங்கள் உள்பட மானியங்கள் உள்பட கேரள சர்க்கார் வழங்கியது. இன்றைக்கு அதனால தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரசு நடத்தக்கூடிய ஸ்கூல்கள், காலேஜுகள், மெடிக்கல் காலேஜுகள், ஆயுர்வேத காலேஜுகள், வெட்டினரி காலேஜுகள், சித்த வைத்தியம் உள்பட ஆயுர்வேத வைத்தியம் உள்பட அத்தனை துறைகளிலும் கேரளம் முன்னேறி கொண்டிருக்கின்றது. எல்டிஎஃப் சர்க்காருடைய கல்வி கொள்கையினால் எதையுமே நம்ம எதிர்பார்க்கல. படிக்கணும், கல்வி கற்க வேண்டும், படித்து முன்னேற வேண்டும். கேரளம் கல்வியிலே மேலும் மேலும் சிறக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கல்வி கொள்கையை அமுலாக்கிய கேரள சர்க்கார். இல்லை என்று சொல்ல முடியுமா? அதுபோல நம்முடைய பல வகுப்புகள் இருக்கின்றது, துறைகள் இருக்கின்றது. அங்கெல்லாம் நம்முடைய கேரள சர்க்காருடைய திட்டத்தினால் பல நல்ல திட்டங்கள் இன்றைக்கு அமல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆதிவாசிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஹரிஜன பெருங்குடி மக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட மக்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்களுக்கென்று தனி துறையை ஒதுக்கி அவருக்கென்று தனி கமிட்டிகள் அமைத்து அவங்களுக்கு பல்வேறு திட்டங்கள் அரசு உதவியோடு செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வயநாடு, அந்த வயநாட்டிலே மிகப்பெரிய
மழையினால் சீரழிவு ஏற்பட்டது, பாதிக்கப்பட்டது. கேரளத்திலே இருக்கக்கூடிய என்டிஎஃப் அரசு வயநாடு மக்களை தன்னோடு சேர்த்து நிறுத்திக் கொண்டு அங்கு இருக்கக்கூடிய ஹரிஜன மக்கள், ஆதிவாசி மக்கள் அனைவருக்கும் திட்டங்களை செய்து இன்றைக்கு அந்த மக்கள் நல்வாழ்வு நடந்து விவசாய தொழிலாளிகளுடைய பென்ஷன், பல்வேறு துறையிலே பாதிக்கப்பட்டவருடைய பென்ஷன், இதையெல்லாம் இன்றைக்கு அமலாக்கி கொண்டிருக்கின்றோம். தாமதம் ஏற்பட்டது உண்மை. அதற்கு காரணம் யார்? கேரளத்திலே ஒரு நபருக்கு மானியம் மத்திய சர்க்கார், பிஜேபி சர்க்கார், மோடி சர்க்கார் 60 ரூபாய் கொடுத்தது. இதே ஒரு நபருக்கு உத்தரப்பிரதேசத்திலே பிஜேபி கொடுப்பது 160. காரணம், உத்தரப்பிரதேசம் பின்தங்கியுள்ளது, முன்னேறவில்லை. மோடி பிரதமராக உள்ள நாட்டில் முன்னேற்றம் கிடையாது. இது யார் சொல்றா? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஆனா கேரளத்தில் படிச்சுட்டாங்க, எல்லா வசதியும் இருக்கு. ஆகவே உங்களுக்கு மானியத்தை குறைத்திருக்கின்றோம். அரிசியை குறைக்காங்க. மத்திய சர்க்கார் மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய அரிசி கொடுப்பதில்லை, மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய மண்ணெண்ணெய் கொடுக்கிறது இல்லை, மாநிலத்துக்கு தேவையான சாலை வசதிகள் அதுக்குள்ள பணம் கொடுக்கிறது இல்லை, ரயில்வே அந்த நிர்வாகத்துக்கு பணம் அனுமதிக்கிறது இல்லை, சுத்தமான குடி தண்ணீர் திட்டம் அதற்கு கூட மத்திய அரசுடைய பங்கு நமக்கு வரல. ஆகவே நமக்கு திட்டங்களை அமலாக்கும் போது கேரள சர்க்காருக்கு தாமதம் வருது. இதுக்கெல்லாம் கேரள சர்க்கார் தானே பணம் உண்டாக்கணும். தேயிலை உற்பத்தியை கூட்டி இருக்கோம், அந்த பணம் எங்க போய் சேருது? மத்திய சர்க்கார். ஏல விலையை கூட்டி இருக்கோம், உற்பத்தியை பெருக்கி இருக்கோம், அந்த பணம் எங்க போய் சேருது? மத்திய சர்க்கார். காபி உற்பத்தியை பெருக்கி இருக்கோம், அந்த பணம் எங்க போய் சேருது? மத்திய சர்க்கார். ரப்பர் உற்பத்தியை பெருக்கி இருக்கோம், அந்த பணம் எங்க போய் சேருது? மத்திய சர்க்கார். அதுக்கு பெயர் தான் ஜிஎஸ்டி. ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா நீ ஏன் சாப்பிட்டன்னு சொல்லி அதுக்கே ஜிஎஸ்டி 100 ரூபாய்க்கு சாப்பிட்டா 50 ரூபாய் கொடுக்கும். அந்த ஜிஎஸ்டி நமக்கு கிடைக்க வேண்டிய வீதம் கிடைக்கிறது இல்லை. பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய கேரளத்தை சேர்ந்த 19 எம்பிக்கள் அங்க போய் என்ன செய்யறாங்க? எல்லாம் யூடிஎஃப் சொல்றாங்க. அங்க போய் நல்ல குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. கேரளத்துக்கு கிடைத்துக் கொண்டிருப்பதை வாங்கி கொடுக்கிறார்களா? அழகா சொன்னாங்க, மூணாறிலிருந்து சின்னார் வரைக்கும் நம்ம அழகா போயிடலாம். அதுக்கு மேல நம்ம வண்டி போகப்படுற பாடு. நான் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு போகக்கூடிய ஒரு ஆள். ரோட்டை விட்டு வண்டியை இறக்க முடியாது. எங்க பார்த்தாலும் குண்டும் குழியும், செப்பனிடாத சாலைகள், சரி செய்யப்படாத சாலைகள், தார் ஊத்தாத சாலைகள், சரியாக அமைக்கப்படாத ரோடுகள். இதுதான் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப மத்திய அமைச்சர் என்ன செய்தார்? மத்திய அமைச்சர் இதுக்கு வேண்டி என்ன செய்தாரு? நம்ம
பிரபலமான கோயில்கள் உள்ள நாடு கேரளம். ஏன்னா கடவுளுடைய நாடு, இறைவனுடைய நாடு கேரளம். கடவுளுடைய பரிசு கேரளம். அந்த சபரிமலை இங்கே தான் இருக்கு. அதுக்கு போக்குவரத்துக்கு மத்திய சர்க்கார் பணம் ஒதுக்குதா? இந்த சபரிமலை சீசன் 250 கோடி கேரள சர்க்கார் ஒதுக்கி சாலை பராமரிப்பு வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த வட்டம் நீங்க கோயிலுக்கு போறாங்க பாருங்க. குருவாயூர் அம்பலத்துக்கு போறதுக்கு, திருவனந்தபுரம் பத்மநாப சாமி கோயிலுக்கு போறதுக்கு, அப்படி கேரளத்திலே எங்கெல்லாம் ஆலயங்கள் இருக்கின்றதோ, கோயில்கள் இருக்கின்றதோ, அங்கெல்லாம் அரசே தனி பொறுப்பேற்று நிர்வாகத்தை செம்மையாக செயல்படுத்திக் கொள்ளும். ஆனால் மத்திய சர்க்கார் காசு தரல. வயநாட்டில் பேரிழப்பு வரும்போது ஹெலிகாப்டர்ல மேல வந்து பார்த்தார். ரொம்ப நாள் கழிச்சு பிரதமர் மோடி ஸ்கூல்ல போய் இறங்கினாரு. பிள்ளைகிட்ட போய் பாப்பா நீ எப்படி இருக்க பாப்பா தட்டி கொடுத்தாரு. நாங்கள் எல்லாம் செய்யலாம் என்று சொன்னார். ஸ்ரீமான் காமராஜ் அவர்கள் சொன்னது போல ஆகட்டும் பார்க்கலாம். போயிட்டு இதுவரைக்கும் முறையான இது சொல்லியிருக்கா? கேரள உயர்நீதிமன்ற ஹைகோர்ட் வயநாட்டிற்கு நிவாரண நிதியை ஒதுக்க வேண்டும். மத்திய சர்க்கார் அனுப்பிய அந்த கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லி 92 நாள் ஆயிடுச்சு. மூச்சு கடன்கள் எழுதி தர வேண்டும் என்று கோர்ட் சொல்லியிருக்கு. எழுதி தள்ள. அப்போ மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய காரியம் கேரள மக்கள் நிம்மதியா இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு கிடைக்கல. சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ கூட பிஜேபிக்கு இல்லை. அப்போ என்ன செய்யணும்? அவங்க எல்லாம் சேர்ந்து மக்களை எல்லிய அரசுக்கு எதிராக திசை திருப்பணும். இப்ப காங்கிரசிலேயே சசி தரூர் காங்கிரஸ் சட்டையை போட்டு பிஜேபிக்கு வேண்டி இப்போ வாதாடிக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அவருக்கு வெளிநாடு சுற்றுப்பயணத்துக்கெல்லாம் இலவச பயணம், டிக்கெட்டு, எல்லா வசதியும். கேட்டா நான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி, திருவனந்தபுரம் எம்பி, தலைநகரில் நான் தான் எம்பின்னு சொல்றாரு சசி தரூர். அப்ப காங்கிரசுடைய நிலைமையும் பிஜேபியும் ஒன்னா சேர்ந்து கேரள மக்களுக்கு எதிராக சதிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அதுக்காக சர்க்கார் சும்மா இருக்கல. இன்னைக்கு சுகாதாரம் கோவிட் காலத்திலிருந்து நீங்க எடுத்து பாருங்க. நம்முடைய ஆஸ்பத்திரிகள், மெடிக்கல் காலேஜுகள், அதெல்லாம் நீங்க போய் பார்த்தா எவ்வளவு வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது, எவ்வளவு சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது, எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்கு. மறக்கக்கூடாது. அப்ப எல்லியவனுடைய ஆட்சியில பல நல்ல பல திட்டங்களை கேரளத்திலே எல்டிஎஃப் அரசு மலரும். அது யாராலும் மறக்க முடியாது. இந்த இப்ப பஞ்சாயத்து எலெக்ஷன் வருது. இந்த பஞ்சாயத்து தேர்தலிலே பெண்களுக்கு இடஒதுக்கீடு, எஸ்சி எஸ்டி ரிசர்வ் சீட்டுகள் ஒதுக்கப்படுகிறது. புதிய வார்டுகள் உருவாக்கப்படுகிறது. கிராமம் புளோக் ஜில்லா. கடந்த அக்டோபர் 30 வரைக்கும் எல்லா பஞ்சாயத்துகளுக்கும், எல்லா ஜில்லா பஞ்சாயத்துகளுக்கும், புளோக் பஞ்சாயத்துகளுக்கும், முனிசிபாலிட்டிக்கும், கார்பரேஷன்களுக்கும் சர்க்கார் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்து விட்டோம் வந்து சொல்லிட்ட. அதுக்கு தகுந்த திட்டங்கள் போடலாம். நான் ஒரு காலத்தில் பஞ்சாயத்து மெம்பரா இருந்தேன். அன்னைக்கு 500 ரூபாய் செலவழிக்கணும்னா 3 தடவை திருவனந்தபுரத்துக்கு போகணும் அனுமதி வாங்க. இப்போ 5 லட்சம் ரூபாய் செலவழிக்கனாலும்
கிராம சபைகள் கூடி அதை அமலாக்குறதுக்கு உள்ள வழிமுறைகளை கேரளத்தில் எல்டிஎஃப் அரசு இன்னைக்கு அமலாக்கி. அது மக்கள் சிந்திக்கணும், யார் இந்த அதிகாரத்தை கொண்டு வந்தாங்க? இதை செய்தது எல்டிஎஃப் அரசு இல்லை என்று சொல்ல முடியுமா? போன தடவை நடந்த 3 அடுக்கு தேர்தலில் கேரளத்திலே மிகப்பெரிய வெற்றி எல்டிஎஃப் தந்தார்கள். அதுக்காக மக்களுக்கு நாங்கள் செய்திருக்கோம், மீண்டும் மக்களுக்காக செய்வோம். அப்போ மக்கள் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கணும். இலவச வீடு கட்டும் திட்டம், லைஃப் மிஷன் வேற எந்த மாநிலத்திலே இருக்கா? எந்த மாநிலத்திலையும் இல்லாத ஒரு திட்டம். இடத்தை எடுத்து வீட்டை கட்டி குடியேறி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு லைஃப் மிஷன் திட்டம். இதை எல்டிஎஃப் அரசு இன்னைக்கு அமலாக்கி இருக்கு. ஆனா ஆட்சி கட்டில இருக்கக்கூடியவர்கள் மறையூர் பஞ்சாயத்து, நம்ம கூட்டத் தலைவர் சொன்னது மாதிரி நீண்ட நாள் யாத்திற்கு யூடிஎஃப் கைது. ஆனா என்ன முன்னேற்றம்? தலைவர்மார் நிறைய பேச போறாங்க, நான் கொஞ்ச நேரத்தில் பேச முடிச்சிருக்கேன். மறையூர் பஸ் ஸ்டாண்டில் நம்ம இறங்குறோம், இறங்கி அந்த கழிப்பிடத்துக்கு போனா அது எப்படி இருக்கு? அந்த ரூமு பணம் இல்லையா? இதை செய்யறதுக்கு அரசு உதவி செய்யலையா? கிளீன், தூய்மை, மலினம் இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கு எத்தனை லட்சம், எத்தனை திட்டம், எத்தனை கோடி, எத்தனை நடைமுறை வேலைகள் கேரளத்தில் எல்டிஎஃப் அரசு. ஏன் அதை மறையூர் பஞ்சாயத்தில் அமலாக்க மாட்டேங்க? கேரளத்தில் இங்க இருக்கக்கூடிய மறையூர் மக்களுக்கு வேண்டி எத்தனையோ வருடம் எங்க கையில தான். ஆனா என்ன திட்டம், என்ன விகசனம், என்ன வளர்ச்சி? அதுக்கு பதிலே இல்லை. எல்லாம் ஊழல். நாங்க எல்டிஎஃப் சார்பாக, சிபிஐ சார்பாக, சிபிஎம் சார்பாக, டிஒய்எஃப் சார்பாக, ஏஐஒய்எஃப் சார்பாக, மகளா சார்பாக போராடிக்கிட்டே இருக்கோம். நாங்க சத்தம் போட்டாவது, கோஷம் போட்டாவது, ஓங்கி ஒலி எழுப்பியாவது ஒரு மாற்றம் வருமா? மறையூர் மக்கள் நன்றாவார்களா? அவருடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுமா? அதுக்குத்தான் எல்டிஎஃப் போராடுகிறார்கள். எங்க கையில் ஆட்சி இருக்கு. கேரளத்தில் எல்டிஎஃப் சர்க்கார் பாரபட்சம் இல்லாமல் எல்லாம் செஞ்சிருக்கோம். எல்லா திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கி இருக்கோம். ஆனா இங்கு ஆளக்கூடிய கிராம பஞ்சாயத்து அந்த திட்டங்களை முறையாக செய்யாமல் ஏகப்பட்ட ஊழலிலே மூழ்கி கொண்டிருக்கின்றார்கள். அதை வன்மையா கண்டிக்கிறோம். நாங்க இன்றைக்கு கேரளத்தை இந்தியாவிலேயே, உலகத்திலேயே முதல் வறுமை இல்லாத மாநிலமாக மாற்றிய பெருமை தோழர் பினராயி விஜயன் முதலமைச்சர்களுக்கு உண்டு, எல்டிஎஃப் சர்க்காருக்கு உண்டு. எனவேதான் வரக்கூடிய காலகட்டத்திலே நீங்கள் எல்லாம் எல்லா விஷயங்களையும் பார்க்க வேண்டும், ஒவ்வொன்றாக கூட்டி பார்க்கணும். நம்ம சர்க்கார் 9 ஆண்டு காலம் ஒவ்வொரு தனிமகனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகள், விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளி கொடுத்திருக்கக்கூடிய சலுகைகள், மறையூர் சர்க்கரையை சர்வதேசிய அளவிலே கொண்டு வந்தது எல்டிஎஃப் சர்க்கார். மறக்க முடியுமா? நம்ம கிருஷி மந்திரி சுனில்குமார், நம்ம முதலமைச்சர், இவங்கெல்லாம் எடுத்துக்கொண்ட முயற்சியின் பலன் இன்னைக்கு எங்க போனாலும் மறையூர் சர்க்கரை. இந்த நேம், இந்த பெயர் எப்படி கிடைச்சு? இது எந்த காலகட்டத்தில் கிடைச்சு?
இந்த முத்திரையை வாங்கி கொடுத்தது யாரு? எல்டிஎஃப் சர்க்கார். அப்ப விவசாயம் தோழனாக இருக்கிறோம். மணியாசன் மின்சாரத்துறை அமைச்சர், பவர் கட்டே இல்லாத ஆக்குறது அவர் தான். அதுக்கு முந்தி எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்க படிக்கிறது கூட 1 மணி நேரம் பவர் கட். மணியாசான் எல்லா இடங்களுக்கும் ஆதிவாசி குடி, இடமலை குடி உள்பட மின்சார வசதி செய்து கொடுத்தது எல்டிஎஃப் சர்க்கார். நம்ம சர்க்கார் இருக்கிற காலத்தில் மக்கள் மேல் சுமைகளை அதிகரிக்காமல், விவசாயிகளை பாதிக்காமல், எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து, எல்லோரும் ஒன்று சேர்ந்து எல்டிஎஃப் ஆட்சி தொடர வேண்டும். அதிகாரங்களை எல்டிஎஃப் தலைவர்களில் கொடுக்க வேண்டும். கிராமம், பிளாக், ஜில்லா, கார்பரேஷன், முனிசிபாலிட்டி உள்பட, சட்டமன்றம் உள்பட எல்டிஎஃப் ஆட்சியின் கீழ் அமைய வேண்டும் என்று இன்றைக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். ஆகவேதான் நவம்பர் 1ஆம் தேதி எல்லாருக்கும் பாயசம் போட்டு கொடுத்தோம். நம்ம சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. ஆகவே நான் கூடுதல் நேரம் பேசி உங்களுடைய அடுத்த தலைவருடைய வாய்ப்பை குறைக்க விரும்பவில்லை. ஏதுவாக இருந்தாலும் இன்றும் நாளையுமாக எல்டிஎஃப் தலைமையில் மறையூர் பஞ்சாயத்து முழுவதும் நேரடியாக வந்து எல்டிஎஃப் சாதனைகளை, திட்டங்களை, அதுபோல் ஆட்சியாளர்கள், பஞ்சாயத்து நிர்வாகிகள் நடத்தக்கூடிய ஊழலை வன்மையாக கண்டித்து செய்யக்கூடிய காரியங்களுக்கு எதிராக ஒன்றுபடுவோம், போராடுவோம், மக்களை விழிப்புணர்வு செய்வோம் என்ற கோஷத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சார ஜாதாவை, நடைபயணத்தை உங்கள் அனைவருடைய ஆதரவோடு துவக்கி வைத்த அறிவித்துக் கொண்டு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து நண்பர்களுக்கும், நல்லெண்ணம் கொண்ட எல்லா தோழர்களுக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த நடைபயணத்தை துவக்கி வைத்ததாக அறிவித்துக் கொள்கிறேன். நன்றி. LDF जिंदाबाद, प्रजादा जिंदाबाद, जिंदाबाद जिंदाबाद, LDF जिंदाबाद. பொதுக்கூட்டத்தினுடைய அத்தியட்சன் மரியாதைக்குரிய சிபிஎம் லோக்கல் கமிட்டி செயலாளர் தோழர் சந்திரன் அவர்கள், வரவேற்புரையாற்றிய மரியாதைக்குரிய தோழர் அண்ணாதுரை அவர்கள், இந்த பொதுக்கூட்டத்தை துவங்கி வைத்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இடுக்கி மாவட்ட குழுவினுடைய உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் முத்துப்பாண்டி அவர்கள், அதுபோல எல்டிஎஃப் தலைமையில் இன்றும் நாளையுமாக மறையூர் கிராம பஞ்சாயத்து முழுவதுமாக கேரள அரசினுடைய விகசனத்தை குறித்து நடைபயணமாக சென்று விளக்கம் கொடுக்கக்கூடிய இந்த நடைபயண பிரச்சார ஜாதாவினுடைய கேப்டன் மரியாதைக்குரிய சிபிஎம் ஏரியா கமிட்டி உறுப்பினர் தோழர் சந்திரன் அவர்கள், அதுபோல இதனுடைய மேனேஜர் தோழர் எஸ்கே ரமேஷ் அவர்கள், அதற்கு மேலாக இடதுசாரி ஜனநாயக முன்னணியுடைய தோழர்களே, தோழியர்களே, வியாபார நண்பர்களே, எனக்கு முன்னால் துவங்கி வைத்து பேசிய தோழர், கேரளத்திலே 9.5 வருட காலமாக ஆட்சி செய்யக்கூடிய இடதுசாரி அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை பற்றியும் அவர் செய்த காரியங்களை பற்றியெல்லாம் தெளிவான முறையில் எடுத்துரைக்கிறார்கள். கேரளத்தில் இடதுசாரியினுடைய ஆட்சி வந்ததுக்கு பின்னால ஒருவாறு காரியம் பாவப்பட்டவர்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் சாதாரணக்காரர்களை செய்த காரியங்களை பற்றி பட்டியலை போட்டா ஒரு நாள் ஆனாலும் தீராது. என்ன கேட்டா அந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் செஞ்சிருக்கு. இப்ப நம்ம 9 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில சொல்லியிருந்தோம் எல்டிஎஃப் வரும் எல்லாம் சரியாகும்னு சொல்லி. ஆனா காங்கிரஸ்காரங்க எங்க மீட்டிங்கோடு பேசும்போது அப்படிலாம் ஒண்ணுமே செய்யலைங்கிறாங்க. என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தலைவர் தெளிவா சொன்னா, அப்படி இன்னொன்னு செஞ்சாங்கன்னு சொல்லி பக்கம் மட்டும் சொன்னாங்க.
யாராவது அனுபவிச்சுங்கிறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா உண்மையான சம்பவம். இப்போ காங்கிரஸ்காரர்களை பொறுத்தளவுல எப்படியெல்லாம் பொய்ய சொல்லணும் அந்த அளவுக்கு சொல்லி மறையூர்ல இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றக்கூடிய ஆளுக்கு தான் இங்க இப்போ காங்கிரஸ்காரர்களுடைய தொழிலே. அது எல்லாரும் சொல்ல முடியாது, சில நல்ல தலைவர் மாதிரிலாம் இருக்கிறாங்க. ஒரு பழமொழி இருக்கு, அது ஆடவை பட்டியாக்கி பட்டியை பேப்பட்டி ஆக்குறது தான் இவருடைய வேலை. ஏன்னா இந்த திட்டங்கள் எல்லாம் மத்திய சர்க்காரு கேரளத்துக்கு கொடுக்கக்கூடிய விகிதங்கள் எல்லாம் கொடுக்கறது இல்ல. இருந்தாலும் கேரளத்தில் இருக்கக்கூடிய அரசு கிப்பி மூலமாகவும் பல ஃபண்டுகளை கண்டெத்தி இந்த பாவப்பட்டவனுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் ஆகட்டும், லைப்பத்தினுடைய வீடுகளாகட்டும், இது எல்லாமே பாரபட்சம் இல்லாம இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரனுக்கு சேர்த்து தான் நம்ம கொடுக்கிறோம். எப்படி கேரளத்தில் இருக்கக்கூடிய மறையூர்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரனுக்கும் பிஜேபி காரனுக்கும் மற்ற கட்சியில் உள்ள ஆளுகளுக்கு எல்லாம் சேர்த்துதான் நம்ம இந்த ஃபண்டுகள் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். அரசியல் பார்க்கறது இல்ல. நம்ம மறையூர் பஞ்சாயத்துல என்ன நடக்குது? மறையூர் பஞ்சாயத்தில் உள்ள காங்கிரஸினுடைய மெம்பர்மார் எப்படி இதெல்லாம் நாங்க தான் கொடுக்கிறோம், காங்கிரஸ்காரர் தான் கொடுக்கிறோம், எங்களோட ஃபண்டு தான் சொல்லி எங்களை ஆதிவாசி மக்களே பாவப்பட்ட மக்கள் எல்லாம் சொல்லி ஏமாத்தக்கூடிய ஆளுகள் தான் இங்குள்ள ஆளு இருக்காங்க. அதுபோல வீடு கொடுக்கறதுல பாரபட்சம். கம்யூனிஸ்டுக்காரன் சொன்னா அவனுக்கு வீடு கொடுக்கறது இல்ல, சிவப்பு சட்டை போட்ட அவனுக்கு வீடு கொடுக்கறது இல்ல, சிவப்பு டவுசர் போட்ட அவனுக்கு வீடு கொடுக்கறது இல்ல, கம்யூனிஸ்ட் மீட்டிங்களுக்கு போனா வீடு கொடுக்கறது இல்ல, கம்யூனிஸ்டுடைய ஊர்வலத்துக்கு போனா அவனுக்கு வீடு கொடுக்கறது இல்ல. ஆனா வீடுகளுக்கெல்லாம் ஃபண்டு கொடுக்கிறது நம்ம. யாரு கொடுக்கறது? எல்டிபியுடைய அரசு, பினராயினுடைய அரசு. பாருங்க, போன வாரத்தில் எங்க எஸ்டேட்ல இருந்து ஒரு மெம்பர் எங்கிட்ட வந்து ஒரு பராதி சொல்றா. அப்படி எப்படி பஞ்சாயத்துல மெம்பரா இருக்கக்கூடிய ஆளு, காலாகாலமா மெம்பராகவும் பிரசிடண்டா இருக்கக்கூடிய ஒரு ஆளு, என் வீட்டுக்கு மேல ஒரு வீடு கட்டிட்டேன், அதுக்கு ஹோம் ஸ்டேக்கு நம்பர் ஓட்டு கொடுக்கணும், அல்ல இந்த வீட்டுக்கு நம்பர் ஓட்டு கொடுக்கணும்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டா, என்னோட அக்கௌண்ட்ல ஒரு 25,000 ரூபாய் போட்டு விடுங்க, உங்களுக்கு வீட்டுக்கு நம்பர் கொடுக்கணும். அப்படி சாதாரண ஆள் இல்ல, பஞ்சாயத்துல பிரசிடண்டாவும் வைஸ் பிரசிடண்டாவும் மெம்பரா இருக்கக்கூடிய ஆளு. ஆளு யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆனா வெள்ளச்சட்டை தான் போட்டு நடப்பாரு. எப்படின்னு கேட்டா, பசுந்தோல் பூத்திய புலி அவர்களா எப்படி மேற்பார்வைக்கு பசுவா இருப்பானுங்க. ஆனா உள்ள எல்லாம் அவனுடைய குணங்கிறது வந்து புலியினுடைய குணம். எவன்டா சிக்குவான், எவன்டா பணம் வாங்கணும், எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறதா அவங்களுடைய நோக்கம். இப்ப அவன் என்னன்னு கேட்டா, ராஜீவ் காந்தியினுடைய பேரை அல்லது இந்திரா காந்தியினுடைய பேரை அல்லது ஜவஹர்லால் அவருடைய பேரெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கை சின்னம், நாங்க அப்படி ஆளு, இந்திரா காந்தியினுடைய வம்சத்தில் வந்தவங்க, காந்தியினுடைய வம்சத்தில் வந்தவங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்க நோக்காது இதுதான், எது பணத்தை கொள்ளடிக்கிறது மட்டும்தான் அவனுடைய வேலை. காங்கிரஸ் கட்சியினுடைய ஆளுகள் தான். அது மட்டுமா, லைஃப் ஆவண பദ്ധதி திட்டம் மறையூர் பஞ்சாயத்துல கிட்டத்தட்ட 1300 வீடு கொடுத்திருக்கிறோம். யார் கொடுத்தா? அது யாரோட திட்டம்? கேரளத்தில் கம்யூனிஸ்டுக்காரன் கொண்டு வந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட திட்டம் தான் லைஃப் ஆவண திட்டம். ஆதிவாசி குடியில கிட்டத்தட்ட 500 வீடுகளுக்கு மேல இந்த பஞ்சாயத்துல நம்ம கொடுத்திருக்கிறோம். ஆனா கொடுத்த வீடுகள் யாருக்கு கொடுத்திருக்கோம்னு சொல்லி பார்த்தா, நம்ம சொன்னோம், பஞ்சாயத்துல நம்ம சொன்னோம், ஆதிவாசி மேഖലയിൽ கட்டக்கூடிய வீடுகள் எல்லாம் ஊழல் இருக்கு, சரியான ரீதியில வீடுகள் கட்டி கொடுக்கறது இல்ல, பாதி வழியிலே வீடை வந்து கட்டி கொடுக்காம போயிட்டு இருக்கான் கான்ட்ராக்டுக்காரன். சரியான குவாலிட்டி உள்ள கான்ட்ராக்டுக்காரர்களுக்கு அந்த வீடை கொடுக்கணும்னு நம்ம தீர்மானிச்சோம். ஆனா பஞ்சாயத்துல நம்ம தீர்மானத்தினுடைய அடிப்படையில வீடுகள்லாம் கொடுத்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? காங்கிரஸ்காரன் முன்னாடி சொன்னது மாதிரி பிரசிடண்டாவும் வைஸ் பிரசிடண்டாவும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஜனப்பிரதிநிதிகளுடைய சொந்தக்காரங்க, வைசனார்ல இருக்கக்கூடிய ஆளுங்க, காந்தலூர் பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய ஆளுங்க, அதுபோல கோவில் கடல் இருக்கக்கூடிய ஆளுங்க, செருவாட்டில் இருக்கக்கூடிய ஆளுகளை கான்ட்ராக்டர்காரர்கள் கொண்டு வந்து குடிமேகலிகளை 5 வீடும் 10 வீடும் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு வீடுக்கு 25,000 ரூபாய் வரை கைக்கூலி வாங்கிக்கிட்டு உல்லாச வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சியினுடைய ஜனப்பிரதிநிதிகள். இல்லைன்னு சொல்ல முடியுமா? பாவப்பட்டவனுக்கு நம்ம சர்க்கார் கொடுக்குது,
பிச்சை எடுத்து கொடுக்குது, அவனுக்கு வீடு இல்லாதவனுக்கு வீடு கொடுக்கணும்னு சொல்லி. அதுல கூட கையிட்டு வாரி தீங்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்களை உங்களை மக்கள் அடையாளம் தெரிஞ்சுக்கணும் தான் சொல்ல வரேன். தேர்தல் நேரத்தில் வருவோம், வந்துட்டு 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் கொடுத்து இங்க வந்து ஆளுகளுக்கு பணத்தை ஓட்டுக்கு வேண்டி ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுப்பாப்படி, இல்ல உங்களுக்கு சாராய் வாங்கி கொடுப்பான், உங்களுக்கு பிராண்டி வாங்கி கொடுப்பான். எதுக்கு வேண்டி தெரியுமா? அவன் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி. அவனுடைய வாழ்வாதாரத்தை பாருங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய மெம்பரா இருந்தவா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு அவனுடைய வாழ்வாதாரத்தை நீங்க பரிசோதிச்சு பாருங்க. மறையூர் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய மெம்பர் மாறுங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவனும் அவன் குடும்பமும் அவன் வாழ்வாதாரம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க பாருங்க. இன்னைக்கு அவனுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்குது. ஒரு உழைப்பும் இல்ல, ஒரு விவசாயம் இல்ல, ஒரு பிசினஸும் இல்ல. இந்த பணம் எங்கே வந்துச்சு? பாவப்பட்டவனுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய திட்டத்துல, லைஃப் பவுண்ட் திட்டத்துல, கான்ட்ராக்ட் வேலைத்தினுடைய திட்டத்துல அடிச்ச கொள்ளையினால இன்னைக்கு கோடிக்கணக்கான ஆடம்பரமான பணம் சம்பாதிச்சிருக்கிறான், ஆடம்பரமான வீடு வாங்கி இருக்கிறான். மறுக்க முடியுமா? உண்மையான சம்பவம் இதுதான். புரிஞ்சுக்கணும். இங்க தொழிலாளிகள் மாற்றத்தை கொண்டு வரணும். லைஃப் பவுண்ட் திட்டம் மாத்திரமல்ல, இங்க ஒரு கிரவுண்ட் இருக்குது, சொன்னா போக முடியாது. பள்ளநாட்டுல நிறைய கிளப்பினுடைய மாணவர்கள் இருக்கிறீங்க. நான் பஞ்சாயத்துல ஆசூத்திரண கமிட்டியினுடைய மெம்பர். ஆசூத்திரண கமிட்டின்னு சொன்னா ஒரு ஃபண்டு வந்துச்சுன்னு சொன்னா அந்த ஃபண்டை எப்படி ஆசூத்திரணம் பண்ணி எப்படி அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்குள்ள அந்த கமிட்டியோட மெம்பர். அப்ப பஞ்சாயத்துல கிரவுண்டா இருக்கக்கூடிய வந்து ரெவன்யூ இடம். பஞ்சாயத்து கிரவுண்ட் சொல்லக்கூடிய பாவனர்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட் வந்து ரெவன்யூ இடம். இது பஞ்சாயத்துக்குள்ள இடம் அல்ல, கேரளா சர்க்காரினுடைய இடம், கேரளா கவர்மெண்டினுடைய இடம், அது ரெவன்யூ வகுப்பினுடைய இடம். இப்ப நான் சொன்னேன், இந்த இடத்த நமக்கு ரெவன்யூ மந்திரியை பார்த்து மறையூர் பஞ்சாயத்துல ஒரு ரிசர்வேஷன் பாஸ் ஆக்கி அந்த பாஸ் ஆக்கின பில் எடுத்துட்டு ரெவன்யூ மந்திரிய எல்டிபியுடைய தலைமையில அல்லது சர்வ கட்சியினுடைய தலைமையில நம்ம ஒரு கூட்டம் கூடி நம்ம போய் முக்கியமந்திரிக்கு அல்ல ஒரு ரெவன்யூ மந்திரிக்கு நமக்கு ஒரு நிவேதனம் கொடுத்தாச்சுன்னு சொன்னா அந்த கிரவுண்ட் சட்டப்படி நமக்கு வந்து வாடகைக்கு அல்லது தரவாடைக்கு அல்லது குத்தகைக்கு அது லீஸுக்கு கொடுக்கறதுக்குள்ள ஒரு சட்டம் இருக்குது. நான் ரெவன்யூ மந்திரி கூட பேசியிருக்கேன். நீங்க பஞ்சாயத்து கமிட்டியில ஒரு பிரமேயம் பாஸ் ஆக்கி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த செக்ரட்டரியில மறையூர் பஞ்சாயத்துக்கு கிரவுண்ட் நமக்கு கேரளா ஸ்டேட்டினுடைய கவர்மெண்ட் அனுமதிச்சு தருவோம்னு சொல்லிட்டான். பஞ்சாயத்துல ஒரு பிரசிடண்ட் கூட சொன்னேன், நான் முன்னாடி சொன்ன ஒரு பிரசிடண்ட் கூட சொன்னேன். அவன் என்ன சொன்னா தெரியுமா? நீங்க எல்லாம் ஒண்ணு செய்ய வேண்டாம், அடுத்த தடவை எங்க கவர்மெண்ட் வரும் நாங்க வேணா செஞ்சுக்கிறோம்னு சொல்லி என்ன சொல்றாங்க. அப்ப இந்த உண்மையிலேயே பாவப்பட்டவனுக்கு கிரவுண்ட் வாங்கி கொடுக்கணும், விளையாட்டு வீரர்களுக்கு கிரவுண்ட் வாங்கி கொடுக்கணும் எல்லாம் இங்குள்ள காங்கிரஸ்காரனுக்கு இல்ல. இங்குள்ள விளையாட்டு வீரர்கள் நீங்க புரிஞ்சுக்க வேணும். நாளைக்கு நாங்க போயிருக்கிறடி அவர் ரிசர்வேஷன் மாத்திரம் பாஸ் ஆகி கொடுக்கட்டும். பஞ்சாயத்து கமிட்டி எல்டிபியுடைய தலைமையில போய் ரெவன்யூ மந்திரி அதுபோல முக்கியமந்திரி எல்லாம் பார்த்து விளையாட்டு வீரர்களுக்கு அந்த கிரவுண்ட் வாங்கி கொடுக்க நாங்க தயாராக இருக்கிறோம். ஆனா இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது காங்கிரஸ்காரங்க தான். அரசியல் விளையாட்டு விளையாடிட்டு இருக்காப்பே. இங்குள்ள இளைஞர்கள் படிக்கணும், மாற்றத்தை கொண்டு வரணும். இது போல நான் முன்னாடி சொன்னது போல வெள்ளை சட்டையை போட்டு அதுபோல கபட நாடகம் ஆடக்கூடிய இந்த அரசியல்வாதிகளை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். மாற்றத்தை கொண்டு வரணும். லைஃப் திட்டத்தை பத்தி இங்க சொன்னா அப்படி அது நடக்கக்கூடிய ஊழலை பத்தி சொன்னா அப்படி அதோட அது மட்டும் இல்ல, ஒருபாடு ஊழல் சொல்ல போனோம்னா ஐயோ கணக்கெல்லாம் வந்துட்டே இருக்கு. விவசாயம் மறையூர்ல இப்ப விவசாயமே இல்லாம போச்சு. மறையூர் நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா மாசின்னு சொல்லக்கூடிய இடத்துல நல்ல கரும்பு விவசாயம், நல்ல நெல் விவசாயம் எல்லாம் இருந்துச்சு. நம்ம சர்க்கார் ஒரு திட்டம் கொண்டு வந்துச்சு. எப்படி? விவசாய பூமியில வீடை கட்டக்கூடாது. அப்ப வீடு எங்க கட்டணும்? வீடு மானாவாரி பூமியில கட்டணும். விவசாய பூமியில விவசாயத்தை பண்ணணும், மானாவாரி பூமியில வீடை கட்டணும்னு சொல்லி திட்டத்தை கொண்டு வந்துச்சு. அந்த திட்டத்தை எல்லாத்தையும் அட்டுமுறிச்சு இன்னைக்கு தரும்புன்னு சொல்லக்கூடிய இடத்திலையும் நிலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் வீடுகளை கட்டி அதிகமான கைக்கூலிகளை வாங்கி ஆடம்பர வாழ்க்கைய இன்னைக்கு பஞ்சாயத்தினுடைய ஆளுகள் நடத்திட்டு இருக்காங்க. சம்பாதிச்சாங்க. இஷ்டம் போல பணங்கள் எல்லாத்தையுமே இந்த மெம்பர் மாதிரி இஷ்டம் போல சம்பாதிச்சிட்டாங்க. பாருங்க, எப்ப கூட தேர்தல் வரப்போகுது, மறுபடியும் சீட்டுக்கு அடி போடுறான். எப்படி? எனக்கு சீட்டு வேணும்,
நான் எனக்கு இந்த வார்டு வேணும், எனக்கு பிளாக்கு வார்டு வேணும், எனக்கு ஜில்லா வார்டு வேணும் அடி போடுறான். எதுக்கு? சம்பாதிக்கிறான். அவனுடைய தொழில் இது ஒரு பிசினஸ். நம்மளை போல இடதுசாரி கட்சியினுடைய தோழர்கள் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டியதான். எங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு சேவை செய்யணும், உங்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட எண்ணம். அதுபோல சர்க்காரு குறிப்பிட்டது போல என்டிஏ சர்க்கார் எப்படி கேரளா ஸ்டேட்ல செய்யுதோ அதே மாதிரிதான் நம்ம இந்த மறையூர் பஞ்சாயத்துல செய்யணும்னு ஆசைப்படக்கூடிய உண்மையான ஆளுகை இடதுசாரியுடைய ஆளுகை தான். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஆனா இடதுசாரி ஆளுகளை மறியடிக்கிறதுக்கு வேண்டி தேர்தல் நேரங்கள்ல லட்சக்கணக்கான ஒரு வார்டுக்கு குறைஞ்ச 10 லட்சம் 20 லட்சம் செய்து கொடுத்து கைக்கூலியாக கொடுத்து ஒரு ஓட்டுக்கு 2000 3000 கொடுத்து கைக்கூலியாக கொடுத்து மீண்டும் அவங்க மெம்பர் ஆகி மீண்டும் கோடிக்கணக்கான பணம் அடிக்கிற திட்டத்துல தான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கார ஆளுகள் எல்லாம் இன்னைக்கு தயாராகிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது. அதுக்கு பணத்தை வாங்கியோ அல்லது ஏதாவது இலவசத்தை வாங்கியோ நீங்க ஓட்டு போட்டாச்சுன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுடைய நமக்கு ஜனநாயகம் தோற்றுவிடும். ஜனநாயகம் தோற்று பணநாயகமாக மாறிவிடும் என்பதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டும். அதுபோல வரக்கூடிய கிராம பஞ்சாயத்தினுடைய தேர்தல்களிலும் பஞ்சாயத்து தேர்தல்களிலும் ரொம்ப தெளிவாக கவனமாக இருந்து கேரள அரசாங்கம் செய்யக்கூடிய நல்ல திட்டங்களை மீண்டும் கிராம பஞ்சாயத்தில் தொடர வேண்டும் என்பதை நீங்க எல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு மாற்றத்தை இடதுசாரி ஜனநாயக முன்னணியின் தலைமையிலான ஒரு கிராம பஞ்சாயத்து மறையூர் கிராம பஞ்சாயத்தை அமைவதற்கு வேண்டி நாம் எல்லாம் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த ஜாதாவிற்கு இந்த நடைபெற ஜாதாவிற்கு கேப்டன் அவர்களுக்கும் சந்திரேந்திர ராஜா அவர்களே, துவக்கி வைத்து பேசிய சிபிஐ மாநில குழு உறுப்பினர் முத்துப்பாண்டி அவர்களே, இந்த ஜாதாவினுடைய கேப்டன் சந்திரன் அவர்களே, வைஸ் கேப்டன் PS சசிகுமார் அவர்களே, இந்த கூட்டத்தில் எடுத்திருக்கும் மெம்பர்மாராய அம்பிகா ரஞ்சித் அவர்களே, பாபு குட்டிராஜ் அவர்களே, ரோஸ்மேரி அவர்களே, இந்திரஜித்து, ஆன்சி அனுபு, மணிகண்டன், சோழசாமி, பிரபு, ஜேசுக்கணி அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய வைஸ் கேப்டனும் துவக்கி வைத்து பேசிய முத்துப்பாண்டி அவர்களும் தக்க தெளிவாக பேசினார்கள். நம்மளுடைய லட்சியம் பள்ளநாட்டில் உள்ள பாவப்பட்ட விவசாயத்தில் முழு மூச்சியாக பாடப்படக்கூடிய தொழிலாளி வர்க்கத்திற்கு பட்டயம் நல்க வேண்டும். அந்த பட்டயத்தில் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் லைட் மிஷ் பദ്ധதி அவர்களுக்கு வீடு கட்ட கொடுக்க வேண்டும். ஆனால் பள்ளநாட்டில் அரசியல் பார்த்து தான் வீடு கொடுக்கிறார்கள், படலமுறை கொடுக்கிறார்கள். படிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப், ஸ்காலர்ஷிப் போன்றதெல்லாம் அரசியல் பார்த்து தான் கொடுக்கிறார்கள். அதேபோல் படித்த இளைஞர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஒரு மைதானம் இல்லை. வைஸ் கேப்டன் அது தெளிவாக சொன்னார். நான் இன்னும் கூடுதல் சமயம் எடுக்க நான் விரும்பலை. ஆனால் பாவப்பட்டவங்களுக்கு இடதுசாரி ஆட்சி என்னைக்கெல்லாம் கேரளத்தில் வந்திருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லதுதான் இடதுசாரி ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் சுருக்கமாக மூணார் குட்டியார்வேலில் 3500 பட்டயமும் 3500 வீடும் கொடுக்கப்பட்டது. அது இடதுசாரி ஜனநாயக முன்னணி ஆட்சி காலத்தில். அன்றைக்கு VS அச்சுதானந்தன் 3500 பேருக்கு பட்டயம் வழங்கினார். இன்றைக்கு தேவிகுளம் சட்டமன்ற உறுப்பினர் 3500 பேருக்கு வீடு வழங்கினார். அப்ப இதெல்லாம் பரிசோதிக்கும் போது இங்குள்ள காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் ஒன்று சிந்திக்கணும். அந்த சிந்திச்சாங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணியமா இருக்கும். காரணம், 1600 ரூபா பென்ஷன் குடிசையும் நவம்பர் 1 முதல் 2000 ரூபா கூட்டி கொடுத்து 3600 ரூபா பென்ஷன் எல்லாரும் அக்கௌண்ட்ல இப்போ வந்திருக்குது.
நீங்க அந்த பைசாவை இனி சட்டமன்ற தேர்தலுக்கு வரும்போது 500 ரூபாய் கூட கூடும். காரணம் 2021 ஆட்சிக்கு 2வது முறை வரும்போது 2500 ரூபாய் பாவப்பட்டவங்களுக்கு பென்ஷன் வழங்கப்படும். 60 வயசு மேல உள்ளவங்களுக்கும், கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கும், விதவைகளுக்கும் என்று அன்றைய பரண ஒரு அட்வானை இறக்கப்பட்டது. அந்த முறையில் தான் இன்றைக்கு 2000 ரூபாய் கொடுக்கப்படுகிறது. பஞ்சாயத்து தேர்தல் கழிந்தவுடன் 500 மீண்டும் கூட்டப்படும். அப்ப 2500 ரூபாய். நீங்க ஒன்று சிந்திக்கணும். ஆஷா ஒர்க்கர் மாறும், அங்கன்வாடி டீச்சர் மாறும், ஹெல்பர் மாறுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த ஹரிதகர்ம சேனைக்கு ஒரு பദ്ധதி இப்ப சர்க்காரு பஞ்சாயத்து மினிஸ்டர் MP ராஜேஷ் அவர்களோ, முக்கிய மந்திரியோ, இடுக்கி மந்திரியோ ஒரு படனம் போட்டிருக்காங்க. அது இந்த தேர்தல் முடிஞ்சவன அவங்களுக்கு ஒரு குணமான ஒரு திட்டத்தை இடதுசாரி ஜனநாயக முன்னணி அது ஆட்சியில கொண்டு வரும். அதே மாதிரி குடிநீர் திட்டம், வகுப்புல ஜலநீதினு ஒரு பദ്ധதியை கொண்டு வந்து அரசியல் கட்சிக்காரங்களா பஞ்சாயத்து சேர்த்து ஒரு கமிட்டியை ரூபீகரிச்சு அதுல பிரசிடண்ட் செக்ரட்டரிக்கு அக்கௌண்ட் எடுத்து பல கோடி ரூபாய் மறையூர் கிராம பஞ்சாயத்துக்கு ஜல வகுப்புல இருந்து 22 கோடி கொடுத்தாங்க, பின்ன 7 கோடி கொடுத்தாங்க, பின்ன 19 கோடி கொடுத்தாங்க. இவங்க ஃபில்டர் பண்ணி எல்லாம் செய்யணும்னு சொல்லி தான் ஒரு பദ്ധதி கொண்டு வந்தாங்க. இந்த பദ്ധதியில் இந்த பைசா இவங்க என்ன பண்ணாங்கன்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்களை கேட்கணும், சிந்திக்கணும். எம்எல்ஏக்கு ஒரு வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் தான் கொடுக்குறாங்க அவரோட நிதியில இருந்து. அவர் 12 பஞ்சாயத்துக்கு கொடுக்கணும். ஆனா மறையூர் கிராம பஞ்சாயத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் கொடுத்திருக்கு 45 கோடி ரூபாய். இனி பஞ்சாயத்து தீரும்போ மீண்டும் ஒரு 5 கோடி கொடுக்கும் 6 மாசம் இடையில. இந்த 45 கோடியை இவங்க என்ன விகசனம் பண்ணிருக்காங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்கிட்ட நீங்க கேட்கணும், இல்ல அந்த மெம்பர்மார்கிட்ட கேட்கணும். நீ அந்த பணத்துல சொந்தமா இப்ப கொல்லநாட்டுல ரோடு பொழிஞ்சு போயிருக்கு மெயின்டெனன்ஸுக்கு கொடுத்தியா, இல்ல மாட்டு தொழுவுக்கு கொடுத்தியா, இல்ல ஆடு வளர்க்கறதுக்குள்ள ஒரு நிதியை நீ கொடுத்தியா, இல்ல பாவப்பட்டவனுக்கு நீ அந்த 5 கோடியில கொடுத்தியா அப்படின்னு கேட்கணும். இதெல்லாம் ஏன் நாங்க மைக்கு போட்டு பேசுறோம்னா எங்கள்கிட்ட தெளிவு கிளீனா இருக்குது. இவன் வாங்கின காசு செக்ரட்டரி ஜில்லா கலெக்டர்ல இருந்து பிரிச்சு ஜில்லா பஞ்சாயத்து செக்ரட்டரி அக்கௌண்ட்ல வந்த காசை இவங்க மிஸ்யூஸ் பண்ணி அந்த பദ്ധதியை வச்சோம் இந்த பദ്ധதியை வச்சோம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பദ്ധதி வந்திருக்கான்னு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இந்த 4 வருஷத்துல சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு நிதி கொடுத்திருக்கான்னு ஒண்ணு பார்க்கணும். அதே இது 10 வருஷத்துல இங்க பார்லிமெண்ட் உறுப்பினர் ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன விகசனம் 10 வருஷத்துல கொடுத்திருக்காருன்னு நீங்களும் பார்த்துக்கணும். நல்லா சிந்திச்சு காங்கிரஸ்காரங்க இடப்படணும். ஆதிவாசி மேഖലയിൽ ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்திருக்காரு. அதை விட்டா முருகம்பாறையில இந்திரா காலனில 42 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மியூசியத்துக்கு பணம் அனுபவிச்சிருக்காரு. இது தவிர அந்த MP 10 வருஷத்துல என்ன கொடுத்திருக்காரு இதை காங்கிரஸ் கட்சியால் சொல்ல முடியுமா? பஞ்சாயத்து ஆதரவு சொல்ல முடியுமா? கேட்டா பினராயி காசு தர மாட்டாரு, பென்ஷன் தர மாட்டாரு, எங்க தலையில வைப்பாரு. உங்க தலையில இருக்கு நாங்க வச்சுட்டு போறதுக்கு நாங்க இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம். 3வது வரணும் தொடர் வரணும். 110 MLA மாறு பினராயிக்கு சப்போர்ட்டா இருந்து மீண்டும் பினராயி தான் முதலமைச்சர். இது காங்கிரஸ்காரங்களை மாரி நான் முதலமைச்சர் ஆகணும் நான் முதலமைச்சர் ஆகணும் வடிவேலு சொன்ன நான் ரவுடியாகணும் சொல்லி 10 பேர் இப்ப அடி போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இடதுசாரி ஜனநாயக முன்னில ஒரே கொள்கை தான், யாரு முதலமைச்சர்னா முதைய காட்டிட்டு போய்கிட்டே இருப்போம். அது பினராயி விஜயன் தான். பினராயி விஜயன் 10 வருஷத்துல இன்னைக்கு வேர்ல்டு வர அமெரிக்காரன் சொல்றான் ஆரோக்கியம் படிப்பு பட்டினி இல்லாத நாடு இந்தியாவிலேயே கேரளா மாநிலம் சொல்றான். யாரு? ட்ரம்ப் சொல்றான். பிஜேபி தலைவர் மாதிரி சொல்லிட்டாங்க. காங்கிரஸ்ல முதலமைச்சராக இருந்த ஒரு பெரிய AICC தலைவர் வேணுகோபால் இருக்கிற வேதியிலேயே சொன்னாரு இதெல்லாம் கேரளா தான் முன்மாதிரியா இருக்கு. இனி இதுக்கு பின்னால நீ எதுக்கு நீ முதலமைச்சரா வர்றதுக்கு போட்டி எங்கள்கிட்ட வர? நாங்க பயப்பட போறதும் கிடையாது, ஒண்ணு செய்ய போறதும் கிடையாது. ஆகவே இனி வருகின்ற 3 அடுக்கு பஞ்சாயத்தில் வல்லநாடு மக்கள் நல்லா ஆலோசிச்சு சிந்திச்சு முடிவு நீங்க எடுப்பீங்க என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு அளித்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக
ஜாதா கேப்டனுக்கு வரவேற்பு கொடுக்கணும். சால்விணைந்து மரியாதை செலுத்துகிறார்கள். சவுத்தினுடைய லோக்கல் கமிட்டி செக்ரட்டரி சந்திரன் அவர்கள் மாலை அணிவிக்கிறார்கள். அம்பிகா மாலை அணிவிக்கிறார்கள். தம்பித்தோரணன் மாலை அணிவிக்கிறார்கள். திமுகவினுடைய குருசாமி அண்ணன் மாலை அணிவிக்கிறார்கள். சரவணன் மாலை அணிவிக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த முருகன் அவர்கள் மாலையிட்டு வரவேற்கிறார். அடுத்தபடியாக முருகேசன் மாலையிட்டு வரவேற்கின்றார்கள். அடுத்தபடியாக சகாவு துர்ராஜ் அவர்கள் மாலையிட்டு ஜாதா கேப்டன் வரவேற்கிறார்கள். அடுத்தபடியாக சகாவு தங்கவேல் அவர்கள் மாலையிட்டு வரவேற்கின்றார்கள். அடுத்தபடியாக பேச்சியம்மா அவர்கள் மாலையிட்டு வரவேற்கிறார்கள். அடுத்தபடியாக ஜெயா அவர்கள் மாலையிட்டு ஜாதா கேப்டன் வரவேற்கிறார்கள். அடுத்தபடியாக முனியம்மா அவர்கள் மாலையிட்டு வரவேற்கிறார்கள். அடுத்தபடியாக சகாவு சோழசாமி சகாவு மாலையிட்டு வரவேற்கிறார்கள். அடுத்தபடியாக ஜெயஸ்வினி அவர்கள் மாலையிட்டு வருகிறார்கள். அடுத்தபடியாக சகாவு வியூ மாலையிட்டு வரவேற்கின்றார்கள். அடுத்தபடியாக கிருஷ்ணமூர்த்தி மாலையிட்டு வருகிறார்கள். அடுத்தபடியாக வினு மாலையிட்டு வருகின்றார்கள். அடுத்தபடியாக பிரான்ச் செக்ரட்டரி சொக்கலிங்க மாலையிட்டு வரவேற்கின்றார்கள். கார்த்திக் அவர்கள் மாலையிட்டு வரவேற்கின்றார்கள். செல்வம் மாலையிட்டு வரவேற்கின்றார்கள். சகாவு அடுத்தபடியாக வரவேற்பு தந்த ஈஸ்வரமூர்த்தி சகாவ் அவர்கள் மாலையிட்டு வரவேற்கின்றார்கள். எஸ்கே ரமேஷ் சகாவ் அவர்கள் மாலையிட்டு வரவேற்கின்றார்கள். அடுத்தபடியாக சகாவை இபி சுப்பிரமணியம் அவர்கள் மாலையிட்டு வரவேற்கின்றார்கள். இந்த ஜாதாவிற்கு தலைமை தாங்கும் சிபிஎம்முடைய மறையூர் சவுத் லோக்கல் கமிட்டியுடைய செயலாளர் தோழர் ராஜா சந்திரன் அவர்களே, இந்த ஜாதாவை தொடங்கி வைத்து கேரளத்தில் நடக்கக்கூடிய எல்டிஎஃப் சர்க்காருடைய விமர்சனங்களை பற்றி தெல்ல தெளிவாக எடுத்து கூறிய தோழர் பி முத்துப்பாண்டி அவர்களே, அதுபோல இந்த ஜாதாவினுடைய துணை கேப்டன் சிபிஐனுடைய லோக்கல் கமிட்டி செக்ரட்டரி பி எஸ் சசிகுமார் அவர்களே, ஜாதாவை தலைமை தாங்கும் தோழர் எஸ்கே ரமேஷ் கேரளா காங்கிரஸ் மாணி தலைவர் அவர்களே, அதுபோல இந்த ஜாதாவில் பங்கேற்கக்கூடிய பஞ்சாயத்து உறுப்பினர்கள், இடதுசாரி ஜனநாயக முன்னணியினுடைய தோழர்கள், டிஎம்கே தலைவராகிய குருசாமி அண்ணன் அவர்கள், அதுபோல பள்ளநாட்டில் வசிக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாய நண்பர்களே, வாகன ஓட்டுநர்களே, இந்த விளம்பர ஜாதா எதற்கு வேண்டி மறையூர் பஞ்சாயத்திலும் அதுபோல கேரளத்தில் அனைத்து பஞ்சாயத்துகளிலும் நடக்குது என்பதை பற்றி எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் தெளிவாக சொன்னார்கள். கேரளத்தில் கடந்த 9.5 வருஷத்துக்கு முன்னாடி கேரளத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த யூடிஎஃப் சர்க்காருடைய ஆட்சி வேற எங்கேயும் போக வேண்டாம், மறையூர் பஞ்சாயத்துக்கு என்ன விகசனத்தை கொண்டு வந்ததுன்னு சிந்திச்சு பார்க்கணும். இங்க 15 வருஷமா தொடர்ந்து யூடிஎஃபினுடைய எம்எல்ஏ தேவிகுள மண்டலத்தில் ஜெயிச்சு வந்தார். அதற்கு பிறகு இடதுசாரியினுடைய 2 எம்எல்ஏமார் ஜெயிச்சு வந்தாங்க. இந்த 2 எம்எல்ஏமாரோட விகசனத்தை நீங்க ஒன்று பரிசோதிச்சு பார்க்கணும். இன்னைக்கு கேரளத்துல 9 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கேரளமான ஒன்று பரிசோதிக்கணும். எனக்கு முன்பு பேசிய தோழர்கள் சொன்னாங்க, காத்தடிச்சா கரண்ட் போகும். யூடிஎஃப் காலகட்டங்கள்ல ஏதாவது மாணவர்களுக்கு வீட்டில இருந்து படிக்க முடியுமா? லேசா காத்தடிச்சா கரண்ட் போயிடும். இன்னும் 1 வாரம் கழிச்சு தான் கரண்ட் வரும். பவர் கட்டு, லோட் செட்டிங், இப்படியெல்லாம் இந்த கேரளம். இன்னைக்கு மறையூர்ல யாராவது பவர் கட்டு இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா? எல்லா வீடுகளிலும் வெளிச்சம் மட்டுமல்லாம எல்லா ஸ்தாபனங்களுக்கும் நல்ல வோல்டேஜ் உள்ள கரண்ட் கொண்டு வந்தது இடதுசாரி சர்க்கார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு மறையூர் பஞ்சாயத்துல 1037 பேருக்கு லைஃப் பவன பத்திரத்தில் இந்த 9 வருஷ காலமா 6 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் வச்சு சர்க்கார் கொடுத்திருக்கு. ஆதிவாசிகளுக்கு பிரத்யேகமா 6 லட்சம்,
சாதாரணப்பட்ட ஆளுகளுக்கு 4 லட்சம் 1037 வீடு இந்த சர்க்கார், இடதுசாரி சர்க்கார் மறையூர் பஞ்சாயத்துக்கு மட்டும் கொடுத்திருக்கு. அதுபோல பென்ஷன் வாங்கக்கூடிய மறையூர் பஞ்சாயத்துல விவித பென்ஷன் வாங்கக்கூடிய ஆளுகளுடைய எண்ணம் 2060 பேரு இன்னைக்கு மறையூர் பஞ்சாயத்துல 1600 ரூபாய் வச்சு இன்னைக்கு பென்ஷன் வாங்குறாங்க. உம்மன்சாண்டி முக்கியமந்திரி அந்த காலகட்டங்கள்ல 500 ரூபாய் இருந்த பென்ஷன் ஒரு 100 ரூபாய் கூட்டி 600 ரூபாய் வச்சுட்டு போனாரு. அது 18 மாசம் குடிசை வச்சு அந்த தொகையை கொடுக்க முடியாம அந்த சர்க்கார் போனதுக்கு பிறகு எல்டிஎஃப் சர்க்கார் கேரளத்துக்கு வந்ததுக்கு பிறகு கட்டமா கூட்டி இன்னைக்கு 1600. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அருமை தோழர் கேரளத்துடைய முக்கியமந்திரி தோழர் பினராயி விஜயன் அறிவிப்பு கொடுத்திருக்காரு. இனி அடுத்த மாசத்திலிருந்து 2000 ரூபாய் பென்ஷன் கொடுக்க போறோம்னு சொல்லி. அப்ப தொடர்ந்து யூடிஎஃப் அடி. யூடிஎஃப் தலைவர்மார் என்ன சொல்றாங்க? 2000 ரூபாய் நாங்க கொடுக்கற வேண்டிய எங்க தலையில கட்டி வச்சுட்டு போறாங்க, நாங்க ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லி. யாருக்காவது நம்பிக்கை இருக்கா? கேரளத்தில் யாருக்காவது ஒரு சாதாரணப்பட்ட ஆளுக்கு நம்பிக்கை இருக்கா கேரளத்தில் யூடிஎஃப் ஆட்சிக்கு வரும்னு சொல்லி? யாருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லை. 3வதும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி கேரளத்தில் அதிகாரத்தில் வரும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இது எதுக்கு நாங்க இதை சொல்றோம்னு சொன்னால், கேரளத்துடைய சாதாரணப்பட்ட வாழ்க்கை தரம் நீங்க இன்னைக்கு பரிசோதிக்கணும். இன்னைக்கு பட்டினி இல்லாத கேரளத்தில் யாராவது பட்டினி கிடக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகுதா? ஆதிவாசி மக்கள் நம்மளை போல உயர்ச்சிக்கு வரணும்னு சொல்லி கோடிக்கணக்கான ரூபாய் அவங்களுக்கு வளர்ச்சி திட்டம். மறையூர் பஞ்சாயத்தில் எண்ணி சொல்லுவோம். குத்துகள் குடிக்க 1 கோடி ரூபாய், நெல்லிப்பட்டி குடிக்க 1 கோடி ரூபாய், இருக்கலை குடிக்க 1 கோடி ரூபாய், அதுபோல கம்மாளை குடிக்க 1 கோடி ரூபாய், ஆரக்கேல்பட்டி செருவாடு குடிக்க 1 கோடி ரூபாய். இப்படி கோடிக்கணக்கான ரூபாய் சாதாரணப்பட்ட ஆளுகளுடைய வளர்ச்சிக்கு வேண்டி இடதுசாரி சர்க்கார் கேரளத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எண்ணி சொல்லலாம். இப்போ மறையூர் பஞ்சாயத்தை குறித்து சொன்னாங்க, இங்க இளைஞர்களுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கான்னு சொல்லி. கேரளத்தில் 9 வருஷ காலமா இடதுசாரி சர்க்கார் கொண்டு வந்த மாற்றம் நாங்க எண்ணி சொல்றோம். இங்க காங்கிரஸ் ஆட்சி பண்ணக்கூடிய மறையூர் பஞ்சாயத்துல காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்மார்கள், நீங்க 40 வருஷமா ஆட்சி பண்ணக்கூடிய பஞ்சாயத்துல ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க சொல்லுங்க, ஒரு சின்ன சரித்திரத்தை நீங்க சொல்லுங்க. ஒரு சரித்திரம் இல்ல, ஒரு சுக்கு சுண்ணாம்பு செய்யாத பஞ்சாயத்து தான் மறையூர் கிராம பஞ்சாயத்து. இல்ல உங்களால் சொல்ல முடியுமா? வளர்ச்சி திட்டம் கொண்டு வந்ததெல்லாம் எல்டிஎஃப் சர்க்கார். ரோடா இருந்தாலும் சரி, பாலமா இருந்தாலும் சரி, ஸ்கூலா இருந்தாலும் சரி. நீங்க இப்ப பாருங்க, மறையூர் வந்து சின்னார் வர ரோடு 9.5 கோடி ரூபாய், பாபு நகர்ல வந்து பைசா ரோடு 4.5 கோடி ரூபாய். இப்ப அதுக்கு மேல காந்தில வேற ரோடு வேலை செய்யறதுக்கு வேண்டி பண்டு வச்சிருக்க எம்எல்ஏ மீண்டும் பண்டு வச்சிருக்காரு. இப்ப நீங்க ஹைஸ்கூல பாருங்க, மறையூர் நம்மளுடைய குழந்தைகள் படிக்கக்கூடிய ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹைஸ்கூல் மறையூர்ல 9 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு நீங்க பார்க்கணும். 3 தேரா அங்க பிடிஏ பிரசண்டா இருந்தது. அங்க பரிசோதிக்கும் போது உம்மன்சாண்டி காலகட்டங்கள்ல அங்க பரிசோதிக்கும் போது குழந்தைகள் இருக்கிறதுக்கு பெஞ்ச் இல்ல. அதுபோல +1 படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மாணவர்களுக்கு லேப் இல்ல, அடிസ്ഥാന சௌகரியம் ஒண்ணும் இல்ல, பிள்ளைகளுக்கு பாத்ரூம் இல்ல. அன்னைக்கு பரிசோதித்து ஜில்லா பஞ்சாயத்துல இருந்தும் அதுக்கு பிறகு வந்த எல்டிஎஃப் சர்க்காருக்கு நிவேதனை கொடுத்தது அடிப்படையில் இன்னைக்கு 5.5 கோடி ரூபாய்க்குள்ள கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப சாதாரணமா +1 முடிச்ச பிள்ளைகள்லாம் SSLC பாஸ் ஆன பிள்ளைகள்லாம் இங்க +1 வைக்கும் போது மார்க் அடிസ്ഥാனத்துல கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். 60 சீட்டு வாங்கியிருக்கு, பாக்கி எல்லாம் 3-6 தேர்வுகளும் அதுபோல வாங்குவாரன்னு கிடைக்கும். இப்போ அடுத்த வருஷத்துல இருந்து ஒரு பேட்ச் கூட தொடங்காச்சு சொன்னா மீண்டும் 60 பிள்ளைகளுக்கு கூடுதல் இங்க +1 படிக்கலாம். இதுதான் எல்டிஎஃப் அரசு இங்க கொண்டு வந்த மாற்றம். இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? கோவில்கடை பாலம், அதுபோல மறையூர்ல ஐஎச்ஆர்டி காலேஜ். முதல்ல நம்மளுடைய குழந்தைகள் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இல்ல +2 முடிச்சுட்டு காலேஜ் போகணும்னு சொன்னால் கடன் வாங்கி 5-10 லட்சம் ரூபாய் கொண்டு போய் வெளியே பிரைவேட் காலேஜ்ல கொடுத்தா மட்டும் தான் படிக்க முடியும். இன்னைக்கு கவர்மெண்ட் அங்கீகாரத்தோட கூடியுள்ள காலேஜ் கொண்டு வந்தது யாரு? இடதுசாரி சர்க்கார். இங்க ஜெயிச்சு போன எம்எல்ஏ முகாந்திரம் இங்க சாதாரணப்பட்டவருடைய குழந்தைகள் இங்க டிகிரி முடிக்கணும்னு சொன்னால், அதுபோல இங்க காலேஜ் வேணும்னு சொல்லி காலேஜ் கொண்டதனுடைய பாகமாக இன்னைக்கு பாக்குறதுக்கு 3 பஸ் வரும். முன் எம்எல்ஏ பேருடைய பேர்ல உள்ள பஸ்ஸும்
இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ பேர்ல பஸ்ஸும் 3 பஸ் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. தோட்ட தொழிலாளர் குழந்தைகள் டிகிரி முடிக்க படிக்கணும். அதுபோல மறையூர் 5 நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரணப்பட்ட ஆதிவாசி மக்களும் அரிஜன மக்கள் எல்லாம் டிகிரி முடிக்கணும் சொன்னால் இங்க காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சா போதும். அது மட்டுமல்ல, ஆஸ்பத்திரியுடைய விகசனம் மறையூர் பஞ்சாயத்துல 10-40 வருஷமா காலத்துல ஆட்சி பண்ணக்கூடிய பஞ்சாயத்து ஆஸ்பத்திரிக்கு ஒரு அடிസ്ഥാന சௌகரியம் நீங்க பரிசோதிச்சு பார்க்கணும். பிளாக் பஞ்சாயத்து இருக்கக்கூடிய கீழ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி இந்த வருஷம் மட்டும் 60 லட்சம் ரூபாய் ஆளுகளுக்கு மருந்து வாங்குறதுக்கு வேண்டி 60 லட்சம் ரூபாய் தேவர்களுடைய பிளாக் பஞ்சாயத்து மாற்றி வச்சிருக்கு. அந்த மாற்றம். ஆனால் மறையூர் பஞ்சாயத்து இன்னைக்கும் சாதாரணப்பட்ட ஆளுகள் என்ன பொய்ய சொன்னாலும் ஓட்டு போட்டுவாங்கன்னு சொல்லி ஓட்டை வாங்கி வந்திருக்கக்கூடிய சாதாரணப்பட்ட ஆளுகளுக்கு ஒரு சுக்கும் சுண்ணாமும் செய்யாத பஞ்சாயத்து தான் மறையூர் கிராம பஞ்சாயத்து. அது மட்டுமல்ல, இங்க பள்ளநாட்டுல இந்த இடதுசாரி சர்க்கார் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 100 கணக்கான ஆளுகளுக்கு கைவச பூமிக்கு பட்டயம் மறையூர் மட்டும் இங்க பள்ளநாடு மட்டுமல்ல, மறையூர் பஞ்சாயத்துல பல பாகங்கள்ல கைவச பூமிக்கு பட்டயம் கொடுத்த சர்க்கார் இந்த சர்க்கார் இடதுசாரி சர்க்கார். இல்லன்னு யாராலும் சொல்ல முடியுமா? எங்களுக்கு எண்ணி ஓட காரியம் சொல்ல முடியும். எண்ணி சொல்லணும், ஒரு நாள் பத்தாது. அதுபோல எங்களுக்கு சொல்ல முடியும். யூடிஎஃப் காலத்துல இதெல்லாம் இருந்துச்சா நீங்க ஒன்று பரிசோதிச்சு பார்க்கணும். இங்க மாவேலி ஸ்டோர்ல எனக்கு முன்னால முத்துப்பாண்டி சார் சொன்னாரு, போன காலகட்டங்கள்ல மாவேலி ஸ்டோர் வழி எல்லா ஆளுகளுக்கும் சாதாரணப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் சாதனை கிடைக்கிறதுக்குள்ள எல்லா சம்விதானமும் உண்டாக்கி கொடுத்தது அந்த எல்டிஎஃப் சர்க்கார். மறையூர் பஞ்சாயத்துல ஒரு இளைஞர்களுக்கு ஒரு கிரவுண்ட் இருக்கான்னு கேட்டா அது இல்ல. ஒரு கிரவுண்டை உண்டாக்கி கொடுக்க முடியாத பஞ்சாயத்து தான் மறையூர் கிராம பஞ்சாயத்து. இப்ப கூட கேரளா உற்சவம் விளையாட்டு போட்டி நடக்கும்போது பல நாட்டில் உள்ள இளைஞர்லாம் விளையாண்டாங்க. எங்க விளையாண்டாங்க? கவர்மெண்ட் எல்பி ஸ்கூல் இல்லாத அன்னைக்கு அங்க விளையாண்டுக்கலாம். நாங்க சொன்ன மறையூர் பஞ்சாயத்துல இப்ப சசிகுமார் சார் சொன்னார்ல, நாங்க 2 பேரும் ஆஸ்பத்திரி சமயம் நாங்க இருக்கோம். மறையூர் பஞ்சாயத்துல ஒரு கிரவுண்ட் உண்டாக்குறதுக்கு வாங்குறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வைங்க, நாங்க எம்எல்ஏ பண்றது பைசா வாங்கி தரோம். நானும் ஏரியா செக்ரட்டரி எம்எல்ஏ பேசும்போது எம்எல்ஏ சொன்னாரு, அவங்க ப்ராஜெக்ட் வச்சால் 50 லட்சம் ரூபாய் கிரவுண்ட் வாங்குறதுக்கு வேண்டி, கிரவுண்டுக்கு இடம் வாங்குறதுக்கு வேண்டி ஏன் பண்றது பணம் தரேன்னு சொன்னாரு. ஆனால் மறையூர் பஞ்சாயத்து ஏதாவது ஒரு பண்ட் அப்படி வச்சிருக்கா? ஏதாவது ஒரு மாற்றம் நீங்க சொல்லுங்க, ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கா? வீடு கொடுத்தது எல்டிஎஃப் சர்க்கார், அது இப்ப சொல்லுவாங்க லைஃப் பவனப்பட்டது, அது நாங்க பஞ்சாயத்துல கடன் எடுத்து நாங்க பஞ்சாயத்தா கொடுக்கணும் சொல்லி. கேரளத்துல எல்லா பஞ்சாயத்தா கொடுத்தோம். 949 பஞ்சாயத்தும் இங்க மறையூர் பஞ்சாயத்துல 2000 பேருக்கு வீடு இல்லைன்னு சொன்னால் அது வீடு வச்சு கொடுக்கறதுக்கு வேண்டி லோன் எடுத்து வருஷம் கொடுக்கக்கூடிய ஃபண்ட்ல இருந்து லோன் அடைச்சு போய்க்கலாம். இதுதான் லைஃப் பவனப்பட்ட ஒரு திட்டம். ஆனா மறையூர் பஞ்சாயத்துக்கு மட்டும் அது மறையூர் பஞ்சாயத்துல கொடுக்கக்கூடிய வீடு. ஆளுகளை பொய்ய சொல்லி காலங்காலமா ஏமாத்திருக்கலாம், ஆளுகள்லாம் மாறிட்டாங்க. வரக்கூடிய பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இடதுசாரி ஆட்சிக்கு கொண்டு வரதுக்கு வேண்டி மக்கள் திட்டமிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியை மறையூர் பஞ்சாயத்தில் ஆளுகள்லாம் மடுத்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில வரக்கூடிய பஞ்சாயத்து எலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கேரளத்தில் இடதுசாரி சர்க்கார் இந்த 9 வருஷ காலமா செஞ்சிருக்கக்கூடிய விகசனம் சாதாரணப்பட்ட மக்களுடைய மனசுல நிக்கி இந்த பென்ஷன் கேரளத்தில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி சாதாரணப்பட்ட ஆளுகளுக்கு நல்லா தெரியும். 1980 சகா வி.கே. நாயனார் முதலமைச்சராக இருக்கும்போது முதியோர்களுக்கும் அதுபோல விதவையா இருக்க ஆளுகளுக்கும் அதுபோல விகலாங்கர் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கும் ஒரு 45 ரூபாய் மாசம் பென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு நியமசபையில ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது அதை எதிர்ப்பது யாரு? அன்னைக்கு இருந்த எதிர்கட்சி தலைவர் கருணாகரன் அவர்கள் அந்த திட்டத்தை எதிர்த்தார். அது இவ்வளவு பெரிய பைசா கொடுத்தோம்னு சொன்னா கேரள நாடு கடங்கார நாடாயிரும் சொல்லி அதுக்கு பிறகு மாறி வந்த சர்க்கார்கள் அதுக்கு பிறகு வரும்போது ஒரு நயா பைசா பென்ஷன் கொடுக்கல. அதுக்கு பிறகு தோழன் வி.எஸ். அச்சுதானந்தன், அதுக்கு பிறகு பினராயி, இவங்கெல்லாம் வந்ததுக்கு பிறகுதான் மாறி வந்த சர்க்கார் தான் இன்னைக்கு 2000 ரூபாய் வர பென்ஷன் சாதாரணப்பட்ட ஆளுகளுக்கு வீட்டுக்கு வரப்போகுது. அது மட்டுமல்ல, விவசாய ஆபீஸ் வழி கடந்த 5 வருஷம் காலங்களில் 5,47,00,000 ரூபாய் மறையூர் பஞ்சாயத்து விவசாயிகளுடைய அக்கௌண்ட்ல போயிருக்கு. விவசாயிகளுடைய அக்கௌண்ட்ல இந்த 5 வருஷ காலத்துல கேரளத்துடைய முக்கியமந்திரிகளுடைய ஃபண்ட்ல இருந்து நோயாளிகளுக்கு
மருந்து வாங்குறதுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு கொடுத்த பணம் சொல்றது 1,40,00,000 ரூபாய்க்கு மேல இந்த 5 வருஷத்துக்கு கொடுத்துருக்கு. மறையூர் பஞ்சாயத்துல மட்டும், தேவபுரத்துல அல்ல. அப்படி கேரளத்துல அதுபோல எஸ்சி டிபார்ட்மெண்ட்ல இருந்து படனமுறை 100 கணக்கான ஆளுகளுக்கு படனமுறை கொடுத்திருக்கு, 100 கணக்கான ஆளுகளுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்திருக்கு. இதெல்லாம் இடதுசாரியினுடைய ஆட்சி காலத்துல உம்மன்சாண்டி முக்கியமந்திரியா இருக்கும் போது சுகமில்லாத ஆளுகளுக்கு அபேசம் கொடுக்கணும்னு சொன்னால் படுக்கையில கிடக்கக்கூடிய ஆளுகளை தூக்கி கொண்டு உம்மன்சாண்டி முன்னாடி காமிக்கணும். ஜனசம்பர்க்க பரிபாடி ஒரு மறுபடி வைப்பாரு, அவருக்கு கொண்டு முன்னாடி காமிக்கணும் எனக்கு கால் போச்சு கை போச்சுன்னு சொல்லி. ஆனால் இடதுசாரி சர்க்கார் அப்படி அல்ல. இங்க எந்த ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பண்றீங்களோ அந்த ஆஸ்பத்திரியில் கட்டக்கூடிய பணத்தை மெடிக்கல் சர்டிபிகேட்டா வாங்கிட்டு வந்து வருமான சர்டிபிகேட் வச்சு எம்எல்ஏ ஆபீஸ் கணக்கு விட்டா அவங்க அக்கௌண்ட்ல பணம் வரும். அப்படி வந்த பணம் தான் இந்த 5 வருஷ காலங்களில் 1,40,00,000 ரூபாய் மறையூர் பஞ்சாயத்துக்கு மட்டும் வந்திருக்கு. அப்படி எண்ணி 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 எங்களால் சொல்ல முடியும். ஏதாவது ஒரு பദ്ധதியை மறையூர் பஞ்சாயத்து மைக்கு கட்டி நாலு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பேசுறோம். இப்போ எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் வரக்கூடிய காலகட்டங்களில் கேரள சர்க்காரை குறித்து பேசுவாங்க. அப்படி செஞ்சிச்சு கேரள சர்க்கார், இப்படி செஞ்சிச்சு, வேற எல்லாத்தையும் தெய்வத்தை ஏதாச்சும் சொல்லி ஓட்டு காப்பாங்க. அல்லாம ஏதாவது நாங்க என்னதை செஞ்சோம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படி சொல்லி காங்கிரஸ் கட்சியால கேட்க முடியுமா? ஒன்றும் கேட்க முடியாது. அதனால இன்னைக்கு இங்க தொடங்கின ஜாதா நாளைக்கு விவித மேഖലகளில் சென்றடைந்து கேரளத்தில் இடதுசாரி சர்க்கார் செய்திருக்கக்கூடிய விவசாயங்களை மக்கள் மத்தியில் எடுத்துக் கூறுவதற்கு வேண்டி இந்த ஜாதா நடைபெறுகிறது. இந்த ஜாதா இந்த ஜாதா இன்று இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை காலையில் ஆணைக்கப்பட்டிலிருந்து கால்நடை ஜாதையாக சாயங்காலம் மேலாடி வந்தடையும்.